வணக்கம். இது காலத்தின் குரல். நேற்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் ஆலோசனையை ஏற்று அவர் வகித்து வந்த இலாக்காக்களை, குறிப்பாக உள்துறை மற்றும் பொது நிர்வாகம் ஆகிய இலாக்காக்களை நிதியமைச்சர் அவை முன்னவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வழங்கி தமிழக ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவு இன்றைக்கு பல்வேறு கட்சிகளால் வரவேற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, தமாக, காங்கிரஸ், பாஜக என பல்வேறு கட்சிகள் இந்த அறிவிப்பை வரவேற்றிருக்கின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகள் திமுக, தேமுதிக, பாமக இந்த 3 கட்சிகளின் தலைவர்களும் இந்த முறையை கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறார்கள். நிர்வாக வசதிக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு என்று இது சொல்லப்படுகிறது. அந்த அளவில் அந்த முறையை நிர்வாகம் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கு இந்த முயற்சி செய்யப்பட்டிருந்தால் இந்த முயற்சியை வரவேற்கிறோம். ஆனால் அதே வேளையில் முதலமைச்சர் ஆளுநரின் அறிவுரையின் பேரில் இது நடந்தது என்கிற வாதத்தை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அதற்கான காரணங்களை அவர்கள், இதற்கான சாத்தியக்கூறுகளை கோரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய சந்தேகம், முதலமைச்சர் ஆலோசனையின் பேரில் தான் தந்தாரா, அது அரசியல் சட்டத்தின் முழுமையான பரிமாணத்தை உணர்ந்துதான் ஆளுநர் இதை செய்தாரா என்று திமுக தலைவர் கருணாநிதி, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆகியோர் எழுப்பக்கூடிய கேள்விகள் என்பவை ஏற்கத்தக்கவையா அல்லது அரசியல் நோக்கம் கொண்டவையா என்ற கேள்வி ஒருபுறம். இன்னொன்று, தமிழகத்துக்கு நிரந்தரமான ஆளுநர் தேவை, பொறுப்பு ஆளுநர் என்கிற முறைமை போதுமானது அல்ல என்ற கருத்தை திருமாவளவன் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் முன்வைத்திருக்கிறார்களே, இந்த கருத்து ஏற்புடையதா? இதை பற்றி நாம் விவாதிக்கலாம். நம்மோடு அரசியல் ஆர்வலர், விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன், எழுத்தாளர், செயல்பாட்டாளர் திரு ஆழி செந்தில்நாதன், அரசியல் விமர்சகர் திரு பெருமாள்மணி, மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன். வணக்கம். சுமந்த், இந்த ஏற்பாட்டை எந்த கட்சியும் விமர்சிக்கவில்லை. ஆளும் கட்சி தன் விருப்பத்தில் இதை செய்யட்டும், ஆளும் கட்சி தொடர்ந்து ஆளட்டும், அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து ஒரு இடைக்கால ஏற்பாட்டை செய்யட்டும் அப்படின்ற கோரிக்கை தான் எதிர் முகாமிலிருந்து இதற்கு முன்னால் வந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இது பல்வேறு ஊகங்களுக்கு, வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும், இது இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு நேற்றைக்கு இதை பல்வேறு தலைவர்கள் வரவேற்றிருந்தாங்க. ஆனால் திமுக, பாமக, தேமுதிக இந்த நடைமுறையை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இந்த நடைமுறையை கொஸ்டின் பண்ணுறதுல ஏதேனும் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் 2 விஷயங்களை பார்க்கணும். ஒன்று அந்த ஆர்டிகிள் 166 clause 3 அதை தான் கோட் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டரில். அது ஆளுநருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒன்று. 2வது, நீங்கள் மிக முக்கியமாக பார்த்தோன்னா, முதலமைச்சரினுடைய ஆணைக்கு ஏற்ப இது செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை யார், டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹூம், யார் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எல்லாரும் ஏற்றுக்கணும், பொதுமக்கள் ஏற்றுக்கணும், இல்லை எதிர்கட்சிகள் ஏற்றுக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன் அதற்கு கிடையாது. The governor must be satisfied. Once the governor is satisfied, அந்த ஆர்டரை இஷ்யூ பண்றாரு. சோ இந்த எதிர்கட்சிகள் வைக்கும் விமர்சனம் இல்ல ஆளுநர் சந்தேகமே ஆளுநர் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ன்றாங்க. இப்ப கேள்வியே ஆளுநர் எடுத்த முடிவையே கொஸ்டின் பண்றாங்க. நீங்க ஆளுநர் எந்த திருப்தி நடிப்பு, எந்த முடிவுக்கு நீங்க வந்தீங்க? உங்களுக்கு வாய்மொழியாக உத்தரவு வந்ததா அல்லது எழுத்துப்பூர்வமாக வந்ததா, யார் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி ஆளுநரின் செயலை கேள்வி கேட்கிறது. ரெண்டு விஷயம். ஆளுநர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படையாக எதிர்கட்சிகளுக்கு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய, இது ஒரு அரசியல் கட்சியை இன்னொரு அரசியல் கட்சியை குற்றம் சாட்டினா அது பதில் சொல்லணும். ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, இதற்கு இதுல ஒரு இம்ப்ராப்பரிட்டி இருக்குன்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமா எதிர்கட்சிகள் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு போய் இதை சேலஞ்ச் பண்ணி இது ஆளுநர் தவறான ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னு அவங்க நினைச்சாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போற உரிமை முழுமையா இருக்கிறது. ஆனால் நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா கவர்னர் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட் தட் திஸ் ரிக்வெஸ்ட் ஹஸ் கம். அந்த அடிப்படையில் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ன்றதுல யாரும் மாற்று கருத்து சொல்ல. அவருக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அடிப்படையில் அவர் அந்த முடிவை அரைவ் பண்ணாரு, அதுதான் குணா. அதை அவர் எதிர்கட்சிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஆளுநரிடம் இல்லை. இந்த பர்டிகுலர் கேஸ்ன்னு சொல்லல, எந்த ஒரு ஆளுநரும்
ஒரு எதிர்க்கட்சி ஒரு விமர்சனம் வைத்தால் இந்த மேட்டரே விட்டுருங்க, வேற ஏதாவது ஒரு மேட்டர் கூட ஆளுநர் இது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தார், தவறான நடவடிக்கைனா ஒரு எதிர்க்கட்சி அவரை விமர்சிக்கும் பொழுது ஆளுநர் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ். கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ் வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆளுநருடைய நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தாராளமாக அவர் நீதிமன்றத்துக்கு செல்லும் உரிமை இருக்கிறது. ஆனால் ஆளுநர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து ஆளுநரே அதுக்கு பதில் சொல்லணுங்கிறது யூசுவலா நடக்காது. ஆனால் அண்மை காலத்துல வந்த சில தீர்ப்புகள் வந்து ஆளுநரிடம் நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த முடிவை எடுத்தீங்க, அதுக்கான ஃபைல் நோட்டீஸை கொடுங்க அப்படின்னு நீதிமன்றங்கள் கேட்ட வரலாறும் அண்மையில் 6 மாசத்துல நடந்திருக்கு. ஆளுநர் செய்தால் எல்லாமே சரி என்று யாருமே சொல்லவில்லை. பல முறை நம்ம பார்த்திருக்கோம். ஃப்ளோர் டெஸ்ட் போதும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஸ்பீக்கருடைய டிசிஷன் ஏத்துக்கிறது, ஏத்துக்காம இருக்கிறது, கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றது பல மாநிலங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆளுநர் ஒன்று செஞ்சா உடனே அது சரி, யாரும் ஒன்று கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லல. ஆனால் ப்ரொசீஜர் மூலமாக நம்ம பார்த்தால் ஒரு எதிர்க்கட்சி வைக்கும் விமர்சனத்துக்கு கட்டாயம் ஆளுநர் பதில் சொல்லி ஆக வேண்டுமா என்றால் இல்லை. அதற்கு மீறி அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் நீதிமன்றத்துக்கு போலாம். ஆனா இந்த கொஸ்டின் இந்த விமர்சனத்தை எழுப்புறதுன்றது அரசியல் ரீதியானது. ஆனா உங்களை பொறுத்தவரை ஆளுநர் எடுத்த முடிவு சரி அப்படின்றது உங்க ஆர்குமெண்ட். அதாவது இதுல ரொம்ப சிம்பிளுங்க. முதலமைச்சர் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அரசினுடைய பொறுப்புகள் நடக்கணும், அரசுடைய வேலைகள் பணிகள் தொடர்ந்து நடக்கணும், ஃபைல் கோப்புகளில் கையெழுத்திடப்பட வேண்டும். அது அந்த பணிகள் நின்று விடக்கூடாது. அதற்காக மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈஸியஸ்ட் ஆப்ஷன் ஒரு தனியாக ஒரு பதவி பிரமாணம் முன்னொருத்தர செய்து வைக்கிறது, ஒரு துணை முதலமைச்சரோ இல்ல ஒரு ஸ்டாண்டினோ யாரோ ஒருவரை நியமிக்கப்படுற விட சிம்பிளஸ்ட் மெத்தட் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ. இது போன வாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் வந்து சென்ற வியாழனோ வெள்ளிக்கிழமையோ முதல்ல அந்த அமைச்சர்கள் போய் ஆளுநரை சந்திக்கும் போது இதுதான் நடக்க போகுதுங்கிறது வந்து பரவலாக ஓரளவுக்கு ஒரு யூகம் இருந்தது. போர்ட்ஃபோலியோ ரீஅலோகேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தனி ஸ்வேரிங் இன் கிடையாது, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவுமே இல்லை. ஸோ நாளை வந்து முதலமைச்சர் குணமடைந்த பிறகு இந்த போர்ட்ஃபோலியோஸ் will be transferred back. அதோட மேட்டர் முடிஞ்சிடும். இதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்பர்ட்டியை நீங்க சேலஞ்ச் பண்றதுன்னா நீதிமன்றம் தான் போகணும். திரு ஆழி செந்தில்நாதன் இதுல கேள்வி எழுப்புவதற்கு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அதாவது ஒரு எளிய நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கு, சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கு, ஆளுநருக்கு அதற்கு அதிகாரம் இருக்கிறது, அதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதுல நீங்க குறை காண்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்றது சுமந்தோட வாதம். ஒண்ணு இல்லன்னு சொல்ல, குறை காணணும் என்றால் நீதிமன்றத்துக்கு சென்று தான் குறை காணணும். நீங்க ஆளுநர் பதில் சொல்றீங்கன்னு கேட்க முடியாது. குறை இருக்குன்னு நீங்க ஒப்புக்கொள்றீங்களா? இல்ல, குறை இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது சரி, அவர் வந்து he is not இல்ல குணா, அதாவது இல்ல, அதாவது நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சது என்ன, கவர்னருக்கு திருப்தி அடைந்திருக்கிறார், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குங்கிறது திருப்தி அடைந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவங்க ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. கவர்னர் நம்ம போய் பார்க்கல. இல்ல சுமந்த், இதுல கவர்னருக்கு ஒரு திருப்தி இருக்கு, எதிர்க்கட்சியில இருக்கிற 3 தலைவர்களுக்கு அந்த திருப்தி வரல. உங்களுக்கு திருப்தி இருக்கா திருப்தி இல்லையான்ற கேள்விக்கு நீங்க வந்து திருப்திகரமா பதில் சொல்லல அப்படின்ற முடிவுக்கு பதில் சொல்லனே இல்ல. அதாவது உண்மை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியாது, இங்க இருக்கிற யாருக்குமே வந்து எது உண்மை என்று தெரியாத சூழ்நிலையில் அந்த உண்மையை வெளியே கொண்டு வரணும்னா ஆளுநர் வந்து அவரா வந்து ஒரு அறிக்கை கொடுத்து திமுகவுக்கு ஒரு பதில், பாமகவுக்கு ஒரு பதில், திருமாவளவனுக்கு ஒரு பதில் அவங்க கொடுக்க போறது இல்ல. சிம்பிள். இதை வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணணும்னா நீதிமன்றம் தான் போகணும். இதுல ஸ்ட்ரெயிட்டா கேட்க வேண்டியது, இப்ப எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கிட்டு வந்தது என்ன இதுவரையிலும்? ஏன் ஆளுநர் நிர்வாகத்தை கையில் எடுக்கல? ஏன் ஆளுநர் வந்து இந்த பிரச்சனையில தலையிடாம இருக்கிறார்? ஏன் இடைக்கால ஏற்பாட்டுக்கு நடவடிக்கை இல்லை? ஏன் இந்த நிர்வாக தொய்வு இருக்கு அப்படின்றது மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதற்கு விடை சொல்றது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை அரசின் தரப்புல செய்திருக்கிறாங்க. நீங்க கோரிக்கை எழுப்புனவங்களே இன்னைக்கு அதுக்கு மாறாக இதுல திருப்தி இல்லை அப்படின்னு சொல்றதுன்றது ஒரு இடைக்கால ஏற்பாடு, நிர்வாக தொய்வு கூடாது, நிர்வாகம் செம்மையா நடக்கணுன்ற நோக்கத்தில் இவங்க கேட்குறாங்களா, இல்ல குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கணுன்றதுக்காக இந்த கோரிக்கை வருதா? இல்லை, இது முதல்ல இதை வந்து வெறும் ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையாவோ இல்லை வந்து ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சரியாக ஆளுநரோ மற்றவர்களோ இன்டர்பிரட் பண்ணுறாங்களா இல்லையான்ற பிரச்சனையாக மட்டுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து திமுக தலைவரோ அல்லது பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸோ தேமுதிக தலைவரோ அவங்க வெளியிட்ட அறிக்கைகளில் இருக்கிற பொதுவான ஒரு அம்சம், அதாவது ஆளுநர் வந்து முதலமைச்சரினுடைய அறிவுரையின் பேரில் அல்லது அவருடைய ஆலோசனையின் பேரில் இந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியே முதல்ல வந்து அப்படின்னு சொல்லப்படுவதே அதுக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுறதுல நியாயம் இருக்குது. அது நமக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத விட மருத்துவமனையிலிருந்து வெளிவந்த அறிக்கைகளை சுட்டி காட்டி, உதாரணமாக டாக்டர் ராமதாஸ் வந்து ஒன்று சொல்கிறார்,
முதலமைச்சருக்கு செயற்கை சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதாலும் மயக்க நிலையிலேயே இருப்பதாலும் அவரால் பேச முடியாது. அது மட்டுமின்றி அவருக்கு பேசிவ் பிசியோதெரபி செய்யப்படுவதால் அவரது கைகளும் கால்களும் அசைக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் மருத்துவர்களுக்கு இப்படி இருக்கு. ஆதாரபூர்வமானதா மயக்க நிலையில் இருக்காங்க அப்படின்னு இல்ல மயக்க நிலையில நான் பேசி முடிக்கிறேன் விடுங்க. நான் இதை ஒத்துக்கிறேனா இல்லையாங்கிறது கூட ரெண்டாவது விஷயம். ஆக வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அவர்கள் வந்து மருத்துவமனை குறித்த அறிக்கைகளோ அல்லது அவர்கள் சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்விங்கிறது எந்த அடிப்படையில் ஆளுநர் ஒரு முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த அடிப்படையை கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்வியை கூட நம்ம வந்து ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அந்த கேள்வியை கூட நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்து ஆளுநர் திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா நாம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு ஒரு வாதத்தை வைக்கிறது எனக்கு பொருத்தமாக இல்லை. ரெண்டாவது, நீதிமன்றத்தில் போயிட்டு இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். ஆளுநர் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டும் என்னை பொறுத்தவரையில் டெக்னிக்கலான ஆர்குமெண்ட் தான். உண்மையில ஆளுநர் தனிப்பட்ட கட்சிக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ கடந்த முதலமைச்சர் உடல்நிலையை சரியில்லாததிலிருந்து நடக்கக்கூடிய வாதங்களில் ரெண்டு இருக்குது. ஒன்று நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. இந்த நிர்வாகம் குளறுபடியாகவும் வந்து முதலமைச்சர் வந்து அவருடைய கடமை செய்யாத போது வந்து மாநிலத்தினுடைய நிர்வாகம் சீர்கெட்டு போகுங்கிறது ஒன்று. இரண்டாவது, தனிப்பட்ட முறையில் தமிழக முதல்வருக்கு தன்னுடைய உடல்நலம் குறித்து அவருடைய ரகசியத்தை பேண வேண்டிய உரிமையும் கடமையும் இருந்தாலும் ஒரு முதல்வராக இருக்கின்ற காரணத்தினால் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வருவது தவிர்க்க முடியாது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கு. அது வந்து கான்ஸ்டியூஷன் அந்த கடமை எழுதி வச்சிருக்காங்களா நம்ம கேட்க முடியாது. அரசியல்ல வந்து சிலது சட்டபூர்வமானது, சிலது வந்து நாம் ஒரு ஜனநாயக மரபுகள் நாம வந்து ஒன்று உருவாகி இருக்கணும். இல்லைனாலும் வந்து அந்த கேள்விகள் வருவது முக்கியமானது. அந்த ஜனநாயக மரபுகளை பாதுகாக்கிறதுக்கு தான் சட்டமே ஒழிய வெறுமனே சட்டம்னு ஒன்று தனி எதுவுமே வந்து கிடையாது. அதுவும் இது மாதிரியான ஜனநாயக மரபை காப்பாற்றுகிற நோக்கம் இவங்களுக்கு அரசியல் நோக்கம் இல்லை. அரசியல் நோக்கம் இல்லாம எந்த அரசியல்வாதியும் செயல்பட முடியாது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பே என்ன பொறுத்தவரையில தேவையில்லாத விஷயம். அவங்க உண்மையிலே சரியா அரசியல் பண்றாங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. இன்னைக்கு ஒரு கேள்வி நான் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு முதல்வருடைய பொறுப்பு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு போயிருக்கு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே 2 முறை வந்து இங்க வந்து தற்காலிக முதல்வராகவோ அல்லது முதல்வராக இருந்திருக்கிறார். ஆனா வந்து அந்த சமயத்துல முழுமையான அதிகாரம் அவர்கிட்ட தான் இருந்தா இல்லையான்னு ஊடகங்கள்ல உட்பட எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறோம். இல்ல இது நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன சாதிக்க போறீங்க நாளைக்கு? சரி, இது இந்த போர்ட்ஃபோலியோ சொல்லிட்டு நீங்க அப்புறம் வாங்க இருங்க. அதாவது என்னன்னா இது அரசியல் தான். இதுல அரசியல் இல்லாம ஒரு அரசியல் கட்சி வந்து இதை பற்றி பேசாம இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா மருத்துவமனைக்கு போயிட்டு வெளியே வந்து எல்லாம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து அரசியல் கிடையாது. ஒரு நாட்டினுடைய முதல்வர் அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செய்யாத நிலையில முழுமையாக வந்து அவருடைய கடமையை ஆற்றுகிறாராங்கிற ஒரு சந்தேகம் ஒரு குடிமகனுக்கு வரணும், ஒரு ஊடகத்துக்கு வரணும், ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு வரணும். இல்ல இதுல ஒரு உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் இருக்கிறாங்க. மருத்துவமனை அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்பது முதலமைச்சர் மேலும் சில காலம் she will be requiring a longer stay in the hospital. இல்ல அவங்க முழுமையாக உடல்நலம் பெற்று வருவதுக்கு எதிராக இப்ப யாருமே பேசலங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா இல்ல அதற்குள் இந்த எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி என்பது ஒரு நிர்வாகம் செம்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்குனது மட்டும்தானா? இல்ல நிச்சயமாக அரசியல் இருக்கு. அரசியல் இருந்தா தவறு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நிர்வாக செம்மை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை, அதை மறுக்கல. அதே சமயத்துல இப்படிப்பட்ட கேள்விகள் எழுவது வந்து முழுமையா தவிர்க்க முடியாது, தவிர்க்கவும் கூடாது. குணா என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? சரி, உங்களுக்கு ரீஅலோகேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் தப்பு, இது வந்து ஆளுநர் இதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் யாருமே வந்து முதலமைச்சரின் பொறுப்பை இன்னொருவர் ஏற்க வேண்டும், இன்னொருவர் முதலமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கருத்தை தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் முன்வைக்கல. திமுக உட்பட நிர்வாக ரீதியாக அவங்க கேட்டது இடைக்கால ஏற்பாடு. முதலமைச்சர் வகித்து வந்த நிர்வாக பணிகளை அவங்க சார்ந்த துறையே. ஒரு நிமிஷம். அதாவது ஆளுநர் தன்னிச்சையாக இந்த துறைகளை எடுத்து வேறு ஒரு அமைச்சரிடம் கொடுப்பதற்கும் ஆளுநர் இதை இன்க்ளூட் பண்ணிட்டு இது வந்து சட்ட ரீதியாக ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்க செஞ்சிருக்கலாம். இது வந்து நிஜமாவே அவங்க சொன்னாங்களா சொல்லலைங்களான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது.
ஆனால் அடிப்படையாக இல்ல, கேள்வி ஆளுநர் கேட்கறது அதாவது இல்ல கேள்வி கேட்கலாம். நான் என்ன சொல்றேன், இது வந்து உங்களுக்கும் இதுல ரெண்டு தெரியாது, விஷயம். எனக்கும் தெரியாத விஷயம் இல்லைங்க. நான் ஒரு மனிதாபிமான- கேள்வி கேட்க எனக்கு உரிமை இல்ல, இருக்குது இல்லையா? கேள்வி நீங்க கேட்கலாம் சார், கேள்வி கேட்க வேணாம்னு சொல்ல. ஆனா அது மனிதாபிமானமாக இருக்கும்போது பிராக்டிக்கலா இது சிச்சுவேஷனை கிரவுண்ட்ல எப்படி மாத்தும்? ஆளுநரே எடுத்து அந்த பொறுப்புகளை திரு ஓபிஎஸ் க்கு கொடுக்கிறார். ஒரு Constitution ரெண்டாவது ஆளுநர் வந்து இந்த என்னுடைய- மாதிரி ஒரு லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அந்த பதவிகளை இல்ல இல்ல கொடுக்கிறார். அரசியல் என்ன சட்டம் வித்தியாசம் இல்ல இருக்கு இல்ல அரசியல் அடிப்படையா? சட்டப்படி ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் தான் ஒரு இலாக்காவை Correct. இன்னொருவருக்கு மாற்ற முடியும், ஒரு அமைச்சரை புதிதாக சேர்க்க முடியும், ஒரு அமைச்சரை இல்ல, இது நீக்க முடியும் actually இது question- அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த வரியை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற அளவுல இதை புரிஞ்சுக்கணுமா? இல்ல நான் இதை வந்து நான் கொஞ்சம் விரிவா பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஆர்டிகல் 65(2) என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவரால தற்காலிகமாக பணிகளை செய்ய முடியாமல் போனால் துணை குடியரசுத் தலைவர் அந்த இடத்துல அந்த பணிகளை செய்யலாம். அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா, எது வரைக்கும் செய்யலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் நலம் பெற்று வந்து அல்லது மீண்டு வந்து தன்னுடைய பணிகளை மேற்கொள்கிற வரைக்கும் அந்த பணிகளை செய்யலாம்னு சொல்லுது. அப்ப அரசியல் சாசனம் வெவ்வேறு ஹெட்ஸை பத்தி பேசுது. உயர்நீதிமன்ற நீதிபதியிலிருந்து ஆரம்பிச்சு உச்சநீதிமன்ற நீதிபதி, மாநில முதலமைச்சர், பிரதமர் எல்லாரையும் பத்தி பேசுறாரு. ராம்தாஸ் அவருடைய இல்ல, இல்ல, அரசியல் சாசனம் இல்ல, நான் முடிச்சிடுறேன். அரசியல் சாசனம் தொடர்பா நீங்க சொல்றதுனால கேட்கிறேன். திமுக தலைவர் எழுப்பியிருக்கிற கேள்வி, இந்த புதிய ஏற்பாட்டுக்கு கவர்னர் ஒப்புக்கொள்றதுக்கு முன்னாடி அரசியல் சட்டத்தோட பரிமாணம் அனைத்தையும் அவர் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு தான் செஞ்சாரான்ற கேள்வியை இதுக்கு நானே எளிதா பதில் சொல்லிடலாம். இதுக்கு ரொம்ப கவர்னர்லாம் சொல்ல தேவையில்லை, நீங்க ரொம்ப எளிதா சொல்லிடலாம். ஏன்னா சட்டம் அரசியல் சாசனத்திலேயே என்ன இருக்கு அப்படின்னா 65(2)ல மட்டும்தான் குடியரசுத் தலைவருக்கு உடல்நலம் இல்லாம போனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. வேற எந்த ஹெட்டுக்குமே அவங்களுக்கு உடல்நலம் இல்லாமல் போனாலோ தற்காலிகமா அந்த பணிகளை அவங்களால கவனிக்க முடியாம போனாலோ என்ன பண்ணணுங்கிறத பத்தி குறிப்பிடல. ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹெட் இருக்கணும், அது குடியரசுத் தலைவர் அவர் இருக்கணும். மற்ற பணிகளை நாம அங்க உள்ள நிலைகளை பொறுத்து நாம மாத்திக்கிறோம். இப்போ ஆர்டிகல் 167 163 என்ன சொல்லுது? டெக்னிக்காலிட்டிக்குள்ள போனா நேரடியாக இவங்க இல்ல, அவங்க technical-ஆ தானே கேக்குறாங்க. ரெண்டு பரிமாணம் தாங்க. ஆமா. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி பேசணும்னா இந்த சரத்துகள், உட்பிரிவுகள், அதனுடைய உட்கூறுகளுக்குள்ள போகாம பொதுவா கேட்கணும்னா தாத்பரியம் என்னன்னா, நீங்க அறிவுரையின் பேரில், முதலமைச்சரோட அறிவுரையின் பேரில் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்றீங்களே, அந்த அறிவுரை உங்களுக்கு எழுத்துப்பூர்வமா வந்ததா? இல்ல, எழுத்துப்பூர்வமா தான் வரணும்னு அவசியம் இல்ல. நான் என்னோட இல்ல, இதே போன்ற கேள்வியை முடிக்கிறேன், ஒரே நிமிஷம். வாய் வழியாக சொல்லப்பட்டதா, எழுத்துப்பூர்வமாக சொல்லப்பட்டதா, அதுல வெளிப்படைத்தன்மை இருந்ததா அப்படின்றதுதான் அதுல இவங்க கேட்கிற மொத்த கேள்வியுடைய சாராம்சம். ஆமா, அதுதான் சார். அப்படி இல்லைன்ற பட்சத்துல ராம்தாஸ் அவருடைய வார்த்தையில சொன்னோம்னா, இத விளக்கலன்னா இந்த விளக்கம் அளிக்கப்படும் வரை தமிழகத்தில் நடைபெறுவது ஐயத்துக்குரிய ஆட்சியாக பார்க்கப்படும் சொல்றாரு. இல்ல, நீங்க அவங்க சொல்றது எல்லாம் ரைட் தான். இப்போ அப்போ இவங்க வந்து இப்போ என்னன்னா, ஆளுநர் கிட்ட என்ன கேள்வியை முன்வைக்கிறாங்க, அரசியல் சாசனத்தின் படிதான் நீங்க செயல்பட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுல ரொம்ப முக்கியமா இது எங்க வந்து நிலைகுத்தி நிக்குது அல்லது என்னோட மையம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 163 என்ன சொல்லுது? there is a council of minister to aid and advise. ஆளுநருக்கு அட்வைஸ் பண்றதுக்கும் ஆலோசனை சொல்வதற்கும் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கும். ஆனா அந்த அட்வைஸ் எப்படி செய்யப்படும் அப்படிங்கிறது பத்திய எந்த வரையறைகளும் கிடையாது. அது ஸ்பெசிபிக் பாயிண்ட்க்கு வந்துடலாம். இப்போ இது இவங்க அரசியல் சட்டம் பெருசு, அத பத்தி ரொம்ப பேசணும்னா ரொம்ப நேரம் பேசணும். அதனால தான் நான் என்ன சொல்றேன், இப்போ ஆளுநர் என்ன சொல்றாரு, 166(3) என்ன சொல்லுது? அதாவது பிசினஸ், ரெகுலர் பிசினஸ்க்கு என்ன மாற்றங்களை வேணாலும் ஆளுநர் பண்ணலாம், ஆனா போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் மட்டும் ஆளுநர் பண்ண முடியாதுங்கிறத 163 தெளிவா சொல்லுது. அந்த பிசினஸ்ங்கிறதுல அது சொல்லுது. பாயிண்ட்க்கு வராம அதாங்க, இப்போ முதலமைச்சருடைய ஆலோசனை எப்படி சொல்லப்பட்டது? அது எழுத்துப்பூர்வமாகத்தான் சொல்லப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதே போன்ற ஒரு சூழல் 83 வந்த பிரச்சனைக்குல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். அது அப்ப தலைமைச் செயலாளர்கள் ரிட்டர்ன் இருந்தார், எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ வந்து அமைச்சரவை கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்துகிற பொறுப்பை நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் இலாக்காக்களை பண்டூர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ஒதுக்கி அவர் வந்து உத்தரவு போட்டார். அன்றைக்கு எதிர்க்கட்சிகள் உங்களுக்கு வந்து முதலமைச்சர் எப்படி ஆலோசனை கொடுத்தார், எந்த வடிவத்தில் தந்தார் அப்படின்னு அன்னைக்கு சந்தேகம் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்படவில்லை, அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, இப்போ வெரி சிம்பிள். எம்ஜிஆர் வந்து நடந்ததான் அப்போலோக்குள்ள செஞ்சாங்க, இவங்க வந்து எமர்ஜென்சி ரூம் வழியாக செல்றாங்க. அதில் நானே குறிப்பிட்டிருக்கேன் என்னுடைய ஆர்டிக்கிளில், அதை வந்து அவங்க வரும்போது அன்கான்ஷியஸாக இருந்தாங்கன்ட்டு. இதுதான் தலையாய பிரச்சனையே. எம்ஜிஆர் வந்து வந்து உங்களுடைய கருத்து அதிகாரபூர்வமாக அப்பல்லோ தரப்புல எந்த தகவல் இல்ல சுயநினைவின்றி அவர்கள் வந்தார்கள் அப்படின்லாம் இல்ல. அவங்க சொல்லி இருக்கிறது காய்ச்சலுக்கும்
டீஹைட்ரேஷன் முதல் நாள் வெளியிட்ட அறிக்கை. அதுக்கு ஒரு தனி நீங்க சொல்றதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். நான் நிச்சயமா பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அதனால தான் எழுதியிருக்கேன் ஃபிட் லைன்ல. இல்ல அதை தாண்டி நாம யோசிச்சோம்னா நிச்சயமாக இது எங்க போய் முடியும்னா அடுத்ததாக ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுகிறது. அதாவது ஒரு காய்ச்சலுக்காக ஒரு முதலமைச்சரை வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிறாங்க. அது எங்க போய் நின்று இருக்கு இப்போ? காய்ச்சல்ன்றது ஒரு சிம்டம். அதனுடைய ஒரு உடல்நிலை இதாகிறப்ப அதுல வந்து கான்ட்ரடிக்ஷனா நீங்க பாக்குறீங்க. அது வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷனா கூட இருக்கலாம். உடல்நிலையில ஏற்றத்தாழ்வுகள் வர்றது சகஜம். அது உடல்நிலை சீராவதும் மோசமாகிறதும் மாறி மாறி நடக்கக்கூடிய ஒன்றாக கூட இந்த மாதிரியான தருணங்கள்ல நடக்கலாம். எனவே நம்ம ஊகத்தின் பேர்ல பேசுறதை தவிர்த்துட்டு இந்த பாயிண்ட்க்கு வந்துடலாம். நம்ம ஊகத்தின் பேர்ல இல்ல, நம்ம இது தனி விவாதமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ அது விவாதிக்க வேண்டிய பொருள் இல்ல. இப்போ வேண்டாம் நான் கருதுகிறேன். பட் இது வந்து சாதாரணமாக ஒரு கவர்னர் வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கும். அதன் பிறகுதான் இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வரும். அப்போ ஆனா இந்த தருணத்தில் என்ன நடந்திருக்குன்னா ஏன் இது வருதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து அரசு தரப்பிலிருந்தும் அப்போலோ தரப்பிலிருந்தும் தவறான பிரஸ் ரிலீஸும் அதுபோல தவறான தகவல்களும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அதனால் மட்டும்தான் இந்த பிரச்சனையே எழுகிறது. இதை நான் ஆட்சேபிக்கிறேன். தவறான இதுன்னு சொல்றீங்க. அரசின் தரப்பில் இதுவரையிலும் அதிகாரபூர்வமாக முதலமைச்சர் உடல்நலம் குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. மருத்துவ குழுவின் சார்பில் அப்போலோ நிர்வாகம் மெடிக்கல் புல்லட்டின்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அதுலயும் எனக்கு ஒரு மாறுபாடு இருக்கு. ஏன்னா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. அதுல வந்து சுப்பையா விஸ்வநாதன் சிஓ வந்து நடுவில் உட்கார்றாரு. உங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் ஒரு சைடுல உட்காராரு, ஹெல்த் செக்ரட்டரி இன்னொரு சைடுல உட்காராரு, டிஎம்இ இன்னொரு 3 சைடுல உட்கார்றாங்க. அதான் சொல்றேன். அப்ப கவர்மெண்ட் சொல்லவில்லை, கவர்மெண்ட் ஒன்றும் செய்யவில்லைன்னு சொல்றது தவறு. அப்போலோவனுடைய அந்த பிரஸ் ரிலீஸை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனுடைய விளைவு தானே ஒரே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, அதை என்டார்ஸ் பண்றாங்கன்னு வைக்கலாம். அதை வவுச் பண்றாங்கன்னு சொல்லலாம். இதுல என்ன கேள்வி இப்போ? இந்த பிரச்சனை இதுதான். அதாவது அதை தாண்டி வந்து இவங்க வந்து ஒரு காவேரியில ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அது எங்க சிசியூல MDCCUல ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கிறதுடைய சுமன் சாருக்கு டெஃபினட்டாக தெரியும். ஒரு டாக்டர் அதனுடைய விதிமுறைகளுக்கு எதிரான ஒரு இது. அப்ப எப்படி ஒரு முதலமைச்சர் வந்து தன்னுடைய அறை என்று கூறுகிறார் 2008 அந்த சிசியூல எப்படி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய ஒரு மீட்டிங் நடத்தலாம்? இதெல்லாம் ஒரு அசாதாரண சூழல்ல சொல்லவே இல்ல. சிசியூங்கிறது இவரோட வார்த்தை. சிசியூ அப்போலோல முதலமைச்சர் வந்து ஆலோசனை நடத்துனாங்கன்னா இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் சார், நீங்க பேசிட்டீங்க சார், அதுக்கப்புறம் பேசுங்க. நீங்க நான் 471 பிரஸ் ரிலீஸ் என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சர் தன்னுடைய அறையில அந்த மீட்டிங் நடத்துறாங்கன்னு போட்டிருக்கு. ஆமா, அது இருக்குல்ல. முதலமைச்சர் எங்க இருக்காங்க? ஒரு நிமிஷங்க. அதாவது அங்கிருந்து அவங்க மாறினதாக ஒரு தகவலும் நமக்கு கிடையாது. மெடிக்கல் புல்லட்டின்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து அவங்க மாறினதாக தகவலே கிடையாது. செகண்ட் ஃப்ளோர் ஒரு நிமிஷம். இப்ப அது விவாத பொருளா நம்ம இப்ப மாத்த வேண்டியதில்லை. முதலமைச்சர் உடல்நலம் குன்றி அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில அவரை நேசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் உணர்வுபூர்வமாக அவர் நலம் பெற்று வரணும்னு எதிர்பார்க்கிற ஒரு வேட்கை இருக்கு. தமிழக மக்கள் இதுல கவலை அடைந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எந்த அறையில் இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் அது வந்து அவங்க நிர்வாகமும் அவங்க சம்பந்தப்பட்டவங்க சொல்ற வரையில் நான் கேட்கிறது இந்த எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை அன்றைக்கு கேட்காத கட்சிகள் எம்ஜிஆர் காலத்தில் இது வந்து மரபுதான். இல்ல நான் அன்றைக்கு கேட்டாங்க. அன்றைக்கு சொல்லப்பட்டது என்னன்னா தலைமைச் செயலாளர் வந்து எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்காரு. இன்னைக்கு குரானா கிட்ட முதலமைச்சர் எங்க கிட்ட சொன்னாரு. அதன் அடிப்படையில தான் முதலமைச்சர் டிக்டேட் பண்ணாரு, சைகையின் மூலமாக சொன்னாரு அப்படின்னு சொல்லி அன்றைய தலைமைச் செயலாளர் எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்காரு. என்னுடைய ஒரு பதிவு மட்டும் நான் பதிவு பண்ணேன். அதாவது லட்சக்கணக்கான மக்கள் மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனோட என்னுடைய பிரார்த்தனை இணைத்துக் கொள்கிறேன்னு நான் தொடர்ந்து ரெக்கார்ட் செய்து வரேன் எல்லா இடத்துலையும். அது நம்மளுடைய எல்லாருடையும் பிரார்த்தனையா இருக்கிறது. முதலமைச்சர் குணமடைந்து தன்னுடைய அலுவல்களை கவனிக்க வேண்டும் நம்மளுடைய அவையாக தான் இருக்குது. நிச்சயமாக அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும் போது அதில் தான் நான் ஒவ்வொன்று கேள்விக்கிட்டே வரேன். அதாவது நீங்க எப்படி ஒரு முதலமைச்சரை வந்து பெஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்க வேண்டிய ஒரு முதலமைச்சருக்கு ஒரு ஃபீவரோட அனுமதிக்கப்படுறாங்களே, அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு நிலையாச்சு என்று ஹாஸ்பிட்டல்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கக்கூடாதாங்கிறது தான் நான் இங்க ரேஸ் பண்றேன். இல்ல அது ஒரு முதல் கேள்வியா இருக்கு. ரெண்டாவதாக இதை எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்கறதுல ஒன்றும் தவறே இல்லை என்று நான் கருதுகிறேன். அதாவது இப்போ வந்து தன்னுடைய சாட்டிஸ்பாக்சன் என்று கவர்னர் கூறுகிறார்.
அது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆனது நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க வந்து நிச்சயமாக கோர்ட்டுக்கு செல்ல முடியும். இப்போ ப்ரெஸ் ரிலீஸ்ங்கிறது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக அவங்க கோர்ட்டுக்கு போகலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் கவர்னர் என்னுடைய பார்வையில் என்ன செய்திருக்கார் என்றால், அவரும் அப்போலோவுக்கு சென்றிருக்கிறார்கள், நிறைய அரசியல் தலைவர்கள் அப்போலோவுக்கு சென்றிருக்கிறார்கள். அவங்க எல்லாரும் சொன்னாங்க முதலமைச்சர் சந்திச்சுக்கணும்னு. அவங்க சந்திச்சார்களா என்ற அந்த சந்தேகம் கூட நிலவுதில்லவா? இல்ல, யாருமே முதலமைச்சரை சொல்லல. தா பாண்டியன் அவர்கள் மிக அழகாக சொன்னார், அவரை சந்தித்தவர்களை சந்தித்தோம், பார்த்தவர்களை பார்த்தோம், நலமாக இருப்பதாக சொன்னார்கள், அதை நம்பி சொல்கிறேன், நலமாக இருக்கிறார், வீடு திரும்புவார், வதந்திகளை நம்பாதீர்கள். இதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து. இன்றைக்கு வந்த நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் பாஜக தலைவர் அமித்ஷாவும் கூட முதலமைச்சரை சந்திக்க அப்பல்லோ மருத்துவமனை சென்றும் அவர் நலம் பெறுவதற்கு வாழ்த்துக்கள், பூரண குணம், வெகு சீக்கிரத்தில் அவர் குணம் படைந்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, என்னுடைய பிரச்சனையில் இதுதான். அதாவது தமிழக மக்களுக்கு முதலமைச்சருடைய உண்மை நிலையை உணர்த்தினால் என்ன ஒரு பிரச்சனை? இது உண்மை நிலை இல்லைன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல, அப்பல்லோ நீங்க நம்ப மாட்டீங்க. நான் எதுன கட்டுரை படிங்க, அதுதான் என்னுடைய பதில். அதாவது நீங்க உங்க கட்டுரை படி சொல்றீங்க. மருத்துவ ரீதியா நான் சொல்றேன் குணா, இந்த பிரஸ் ரிலீஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா மருத்துவமனையிலிருந்து, இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லி வேர்டட் பிரஸ் ரிலீசஸ். அதாவது திரு ஆர்கே சொல்றது போல இது தவறான செய்திகளை அவர்கள் வெளியிடுகிறார்கள் என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அதாவது சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதாவது இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் இஸ் டோட்டலி ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அட்லீஸ்ட் இந்த லேட்டர் பார்ட்ல வந்த புல்லட்டின்ஸ். ரெண்டாவது விஷயம், லேட்டர் பார்ட் வந்து மட்டும்தான் இல்ல லேட்டர் பார்ட்ல வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், மெடிக்கலா ஒரு நபர் ஃபீவரோட டீஹைட்ரேஷனோட போய் அதுல இருந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நீங்க டாக்டர், அதற்குள்ள அது விவாத பொருள் இல்ல. மருத்துவமனை ஒரு நிமிஷம், பழைய விஷயம், மருத்துவ பிரச்சனை சொல்ல நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே பொய் என்று எடுத்துக்கொள்வதற்கு ஆதாரம் அது விவாதத்துக்குரியதே அல்ல. அப்பல்லோ மருத்துவமனை கொடுக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ ஃபேஸ் வேல்யூக்கு அப்படியே எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு முடிவுக்கு வந்து இந்த அறையா அந்த அறையா இல்ல அறைக்கே பேச வேண்டிய அவசியம் நான் வரல. ஒரு நிமிஷம் குணா, ரெண்டாவது முக்கியமான விஷயம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது ஏன் எதிர்க்கட்சிகள் இதுக்கு கேள்விக்குறி எழுப்புறாங்க, அந்த கவர்னர் வந்து உண்மையாகவே பர்மிஷன் வாங்கியிருப்பாங்களா அப்படிங்கிறது, அதாவது முதலமைச்சருடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் இது செய்யப்பட்டதாங்கிறது. ஒன்று வந்து மருத்துவமனை செயற்கை சுவாசம், ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் செயற்கை சுவாசம் அப்படின்னு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. ஆனால் மருத்துவராக நான் சொல்றேன், வென்டிலேட்டரில் இருக்கிற பேஷண்ட் கூட அவங்களுக்கு வேரியஸ் லெவல்ஸ் இருக்கு. ப்ரெஷர் சப்போர்ட்னு ஒரு லெவல் இருக்கு. அந்த ப்ரெஷர் சப்போர்ட்ல மெஷின்ல கனெக்ட் ஆனா கூட அவர் முழுமையா கான்ஷியஸா இருக்கலாம், முழுமையா அதாவது அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன்ங்கிறது கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவர்களால் வந்து ஒரு சம்மதம் கொடுக்க முடியாது என்று சொல்லவும் முடியாது. அதாவது நமக்கு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது கூட. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் என்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு அதனாலே வந்து முதலமைச்சர் சம்மதிக்கும் நிலையில் இல்லை என்று கூறுவதும் தவறு. அதுவும் சொல்ல முடியாது. இந்த சந்தேகத்தை தான் எழுப்புறாங்க. அதாவது முதலமைச்சர் எந்த நிலையில் இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு அரசியல் சாசன ரீதியாக இந்த மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு முதல்வர் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்றது தெரிந்து கொள்வதற்கு எனக்கு உரிமை இருக்குதா இல்லையான்றது கூட நான் பேசல, இல்லைன்னு கூட வச்சுக்குவோம். அதெல்லாம் பிரச்சனை. மணி அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்லை நான் அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஆனால் கேள்வி என்னன்னா, இங்கே ஒரு அரசியல் ரீதியாக இது எப்படி அணுகிறதுன்றது தான் கேள்வி. ஆளுநர் திருப்திகரமாக முதலமைச்சரிடமிருந்து இப்படி ஒரு தகவல் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரா, அல்லது எந்த அடிப்படையில் எடுக்கிறாருன்ற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் சொல்ல அந்த கன்வென்ஷன் ஜனநாயக மரபுன்ற பிரச்சனையில தான் நம்ம பார்க்கணும். 83 என்ன நடந்தது, அல்லது வேற மாநிலங்கள் இப்படி ஏதாவது நடந்திருக்கா, இங்கே எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையிலே வாதமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் வந்து நம்மால் தீர்மானிக்கவே முடியாத, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை விவாதிக்க முடியாது. ரெண்டாவது இதுல வந்து இன்னைக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இந்த 3 பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்றதுனாலே இவங்க எல்லாம் சரி மற்றவங்க அப்படிலாம் போல, பொதுவாக இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்களாங்கிறதா என்ன பொலிட்டிக்கலாக இதில் வந்து வரக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது வந்து ஒரு நாகரிகமாக போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வர்றது எல்லாம் சரியானது.
அது உண்மையிலே அப்படி தான் இருக்கணும். வந்து முதலமைச்சர் வந்து உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு போய் பார்க்கணும், அதெல்லாம் வந்து சரியானது தான். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயம் வரையில் பொறுப்பு முதலமைச்சர்லாம் ஒன்றும் தேவையில்லை, துணை முதல்வர்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு அவர்களாகவே சொல்வதும், அப்புறம் வந்தால் நல்லதுன்னு பேசுறது, சரி போட்டிருக்கிறாங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றது எல்லாமே எப்படி ஆளுங்கட்சி வந்து தன்னுடைய பொறுப்பை உதறுகிறதோ அதே போல எதிர்கட்சிகளை அது ஒரு அரசியல் வரும்போது நீங்க சொல்லுங்க, எனக்கு இதுதான் சிக்கலா இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை வந்து எப்படி எதிர்கொள்றதுன்றது நான் வந்து அதை குற்றச்சாட்டு கூட வைக்கல, நான் ஒரு எப்படி பார்க்குறேன்னா ஒரு பார்வையாளனா தான் பார்க்குறேன். இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்றதுன்றது கூட நிறைய கட்சிகளுக்கு சிக்கலா இருக்கு. முதலமைச்சர் நலம் பெற்று விரைவில் வீடு திரும்புவார். தங்களுடைய இப்ப சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே அப்போலோ வாயிலில் நின்று இடைக்கால முதலமைச்சர் என்பது தேவையில்லை, முதலமைச்சர் பொறுப்புக்கு இன்னொருவரை போடணுன்றது அவசியம் இல்லை, இந்த சுப்பிரமணியம் சாமி போன்றவருடைய கோரிக்கை அவசியமற்றது, துணை முதலமைச்சர் என்ற ஒருத்தர் நியமிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்கலாம் முன்னோட்டாக இன்னொன்று சொல்கிறார்கள். முதலமைச்சர் நலம் பெற்று வருகிறார், விரைவில் வீடு திரும்புவார். இந்த சூழலில் இந்த கோரிக்கை அவசியமற்றது என்ற கருத்தை சொல்றாங்க. இல்ல அந்த ஒரு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து அந்த மாதிரி சூழல்ல கொஞ்சம் எமோஷனலாக நாம வந்து நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அவங்க சொல்றது சரியானது. ஏன்னா வந்து இன்னும் சீக்கிரம் முதலமைச்சர் வந்துட போறாரு, அதனால இதெல்லாம் தேவையில்லைங்கிறது வந்து சரியானது. ஆனால் நான் கொஞ்சம் வெளியிலேருந்து கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் அப்ஜெக்டிவாகவும் பார்ப்போம். எந்த ஒரு முதல்வர் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரும்போது ஒரு சரியான அரசியலுங்கிறது என்னன்னா உடனடியாக ஒரு மாற்று ஏற்பாடு வந்து என்ன உடனடியான மாற்று ஏற்பாடு அப்படி இல்லாத மாற்று ஏற்பாடு எதுக்கு தேவை? அரசியல் சாசனமே அப்படி சொல்லல. அரசியல் சாசனம் சொல்லுது சொல்லல அப்படிங்கிறதுல ஒரு விஷயங்க. ஒரு பணி ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்றால் ஒரு முதலமைச்சர் இல்லாத சமயத்துல அதை கவனிப்பதற்கு ஒரு முதலமைச்சர் ஒரு வாரம் 10 நாள் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. சட்டம் கிடையாது, அதுதான் வந்து சரியானது. ஸோ அப்படி நடக்காத காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எழுப்புவது அப்படிங்கிறத எமோஷனலான ஒரு விஷயமாக மாற்றினால் யாரும் பேச முடியாது. நான் ரொம்ப மிக சிம்பிளான ஒரு கேள்வி தான் நான் கேட்கிறேன். இங்க முதலமைச்சர் உடல்நலம் பற்றியோ அவர் வந்து எவ்வளவு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய இருக்கிற பற்றியோ எந்த சிக்கலும் கிடையாது. ஒரு வாரம் 10 நாள் அப்படின்னு சொல்லும் போது வந்து பொதுவாக எந்த கேள்வியும் யாருக்கும் வரவும் வராது. அது நீண்ட நாள் இருக்குமோ என்கிற அச்சம் ஏற்படும் போது நீண்ட நாள் என்றால் என்ன 2 வாரமா 3 வாரமா இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. நான் சட்டம் தான் சொல்றேன், சட்டம் மட்டுமே பேச முடியாதுன்னு தான் சொல்றேன். நீங்க வந்ததுல சட்டத்தை மட்டும் தான் பேசுறீங்க, சட்டம் மட்டும் கிடையாது. சட்டம் வச்சு தானே டிசைட் பண்ணணும். எதிர்க்கட்சி அரசியல் மரபு அப்படிங்கிறது சில கேள்விகள் இருக்கு. பாமக சொல்லிட்டாங்கன்னு உடனே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா ஒரு ஆளுநர்? ஏதாவது இது வந்து திசை திருப்புறவாதம். 21 நாட்களாக முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கட்டத்துக்கு கவர்னர் நேற்று இரவு கொடுத்திருக்க இந்த இலாக்கா மாற்றம்ன்ற ஒரு கட்டத்துக்கு வர்றதுக்கு 20 நாட்கள் ஆகியிருக்கு. இது வந்து எதிர்க்கட்சிகள் பல கட்டத்துல எழுப்பின கோரிக்கைகள், அவங்க எழுப்பின விமர்சனங்கள், அதோட நீட்சின்னு சொல்லலாம். இது இயல்பாக தன்னியல்பாக மட்டுமே நடந்துருச்சு அப்படி தெரியாது, அதுவும் தெரியாது, சொல்ல முடியாது. அதுவும் தெரியாது. ஆளுநர் பதவிங்கிறது நிர்வாக பதவியாக இருந்தாலும் கூட அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இது தன்னிச்சையாக தன்னியல்பாக நடந்தது அல்லது எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து நடந்ததா, அல்லது ஆளுநர் கோரிக்கை வைத்து ஆளுநர் அறிவுறுத்தி இது நடந்ததா, இல்ல ஆளும் கட்சியே இருக்கக்கூடிய சூழலை பார்த்து முதலமைச்சர் நலம் பெறும் வரை ஒரு நடவடிக்கை நாமே செய்யலாம் என்று அவர்களாக விரும்பி உவப்போடு இதை செய்திருக்கிறார்களா அப்படின்றது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருள். அதே மாதிரி இதில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே தன்னிலை விளக்கம் தர வேண்டும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் கோருவது ஒரு அரசியல் சாத்தியப்பாடுள்ள ஒன்றா அல்லது அரசியல் நோக்கத்துக்காக கேட்கக்கூடிய ஒன்றா? ஆளுநரினுடைய நடவடிக்கை விமர்சனத்துக்கு ஆளாவது என்பது புதிதல்ல. இப்போ ஒரு ஆட்சியின் நீட்சி தான், அதே ஆட்சி தொடர்கிறது, முதலமைச்சராக அவரே தொடர்றார். வேற யாராவது ஒருவர் இந்த பதவிக்கு வந்திருந்தால், வேறு ஏதேனும் நடந்திருந்தால், இது எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு கூட ஒரு ஆதாரம் ஐயம் எழுப்புவதற்கு கூட இடம் இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், இப்போது அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கக்கூடியவர், அவரிடத்தில் அதிகாரத்தை மடைமாற்றி விட்டிருக்கிறாங்கன்றது
அவ்வளவு அசாதாரணமான ஒன்றோ எதிர்பாராத ஒன்றோ இல்லை. ஆனால் அந்த நடவடிக்கை கூட ஏன் விமர்சனத்துக்கும் சந்தேகம் எழுப்புவதற்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்றதுல அரசியல் இல்லாம இருக்காது. நம்ம விவாதிக்கலாம். காலத்தின் குரல் தொடர்கிறது. முதலமைச்சர் அவர்களே தன்னிலை விளக்கம் தரணும்னு விஜயகாந்த் கேட்கிறார். திமுக தலைவர் கருணாநிதி நிர்வாக வசதிக்காக இதை ஏற்றுக்கொண்டாலும் அந்த அடிப்படையினாலும் ஆளுநரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை முதலமைச்சரின் அறிவுரையின் பேரில் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்றது வியப்பை தருகிறதுன்னு வியப்பை வெளிப்படுத்துறார். இதுல கேள்விகள் எழுந்திருக்குதுன்னு அவரே சில கேள்விகளை எழுப்புறார். டாக்டர் ராமதாஸ் இப்படியான ஒன்றுக்கு சாத்தியமில்லை என்ற அளவுக்கு அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமான பொசிஷன் எடுத்து ஒரு கருத்து சொல்றார். இப்ப நிர்வாகம் ஏற்கனவே 2வது இடத்தில் இருந்த ஒருவரிடத்தில் கூடுதல் இலாக்காக்களை கவனிப்பார் அப்படின்ற அளவுல இந்த மாற்றம் வந்திருக்கிறது. இது இயல்பாக நடந்த ஒரு நிர்வாக நடைமுறை தொடரணும் அப்படின்ற கோரிக்கை பல தரப்புல வச்சாங்க. ஹிந்துராம் அவர்கள் கூட ஒரு கோரிக்கை இதுல நிர்வாக நடைமுறைக்கு சில ஏற்பாடுகள் தேவை என்ற கருத்தை முன் வச்சிருந்தார். வரவேற்க வேண்டியவர்கள் இதை விமர்சிக்கிறது எதனால? இது நிர்வாகம் கருதி மட்டும் சொல்றாங்களா, இல்ல அதை தாண்டி இதுல வேற நோக்கங்கள் கற்பிக்க பாக்குறாங்களா? இல்ல இதுல எனக்கு திமுக மேல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஸ்டாலினுடைய நேத்து அறிக்கையை பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஆனா கடைசியில இது வரவேற்கக்கூடியது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. ஆனா திமுக தலைவர் கருணாநிதி என்ன சொல்றாருன்னா நீங்க படிச்ச இந்த விளக்கத்தை தான் சொல்றாரு. இதுதான் பிரச்சனை. இப்ப திமுகல திமுகனுடைய நிலைப்பாடு என்ன, திமுகனுடைய தலைவர் யார் என்று கூட கேட்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்றது ஒன்றும் அப்புறம் யோசிச்சுட்டு ஒரு ரியாக்ஷன் சொல்லக்கூடாதா? இல்ல கருணாநிதி அவர்களும் கூட என்ன சொல்றாருன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் நிர்வாக செயல்பாடுகள் எக்காரணம் கொண்டும் தேக்க நிலையில் இருந்திட அனுமதிக்காமல் தொடர்ந்து அரசு இயங்கிட வேண்டும் என்ற நோக்கில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவே கருதுகிறேன் சொல்றாரு. ஆமா சொல்றாரு. ஆனா பெரிய கான்ட்ரடிக்ஷன் இல்ல. கேள்வி கேட்கிறாரு. அடுத்தது ஸ்டாலின் அந்த கேள்வி கேட்கல. நேத்து அவரும் போயிருக்காரு. அவரு இன்னும் சொல்ல போனா தலைவர் கருணாநிதி அங்க அப்போலோ ஆஸ்பத்திரி செல்லவே இல்லை. இவர் ஸ்டாலின் அட்லீஸ்ட் 2nd ஃப்ளோர்ல போய் டாக்டர்கள் எல்லாம் சந்திச்சிருக்காரு. ஸோ அவருக்கு இருக்கிற தகவலை விட கருணாநிதிக்கு தகவல் இருக்கா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஸோ இதனால தான் இந்த திமுகலேயே ஏன் இந்த 2 பொசிஷன்ஸ் வருதுன்னு தான் எனக்கு தெரியல. இல்லை ஸ்டாலின் ஒரு அறிக்கையும் கருணாநிதி ஒரு வேற அறிக்கையும் கொடுக்குறது வாடிக்கையாக விட்டதா? அவர் ஒரு அறிக்கையை இன்னைக்கு கொடுக்குறாரு, இன்னொரு அறிக்கை இவர் நாளைக்கு கொடுக்குறாருன்னா. ஆனால் மருத்துவருடைய அறிக்கைகள் தான் எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்குது. அவருக்கு நம்மளை விட தகவல் இருக்கிறதோ என்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. அந்த தகவல் என்னன்றது மருத்துவர் ஐயா விளக்க வேண்டும் நான் கருதுகிறேன். இதுதான் பிரச்சனையே. அதாவது கருணாநிதியும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். எஸ்ஆர்எம்சியில் 2007 8 அனுமதிக்கப்பட்டார். ஒரு ஆபரேஷன் 2009 அனுமதிக்கப்பட்டார். அதாவது ஒரு வெர்டிபிரையில் ஒரு ஆப்ரேஷன், ஸ்பைனல் கார்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அப்போ அவரும் அனஸ்தீசியாவில் இருந்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் ஆஸ்பத்திரியில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வீல் சேரில் ஆகிட்டார். அந்த டைமில் எழாத சந்தேகம் ஏன் இப்போது எழுகிறது? இது ஒரு இயல்பான கேள்வி தானே. 20 நாளாக ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அவருடைய உடல்நிலையை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாத ஒரு நிலையில், இல்லைனா அப்போலோ தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இது கேட்கறது தவறு இல்லையா? அப்போ மருத்துவர் ஐயாவுக்கு ஏதோ நம்மளை விட ஏதோ டீட்டெயில்ஸ் இருக்குது. அது அவர் தான் விளக்க வேண்டும். இல்லை இது ரொம்ப எளிதாக புரிந்தக்கூடிய விஷயம். நீங்கள் ஐயா மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர் இதில் என்ன ஐயா இருக்குன்னு எனக்கு தெரியல. ரெண்டுமே எதிரெதிரான அரசியல் பண்ணுறாங்க. கலைஞர் ஐயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் எல்லாரையும் பார்க்க அனுமதிப்பாங்க. அன்னைக்கு எல்லாருமே போய் பார்த்தாங்க. முதலமைச்சர் அம்மாவுடைய ஸ்டைலே அவங்க எந்த நேரத்திலுமே அவங்கள யார் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, தேர்ந்தெடுத்து சந்திக்கக்கூடியவங்க. அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் தான் திமுக அதிமுகங்கிற இந்த எதிர் அரசியலினுடைய 2 புள்ளிகளில் தான் இது நிற்குது. அதனால இவருடைய ஸ்டைலில் எல்லாரும் போய் பார்த்தாங்க, பூங்கொத்து கொடுத்தாங்க. பழகற்பையா கூட ரொம்ப கடுமையான ஒரு வாதத்தை ஒரு விமர்சனத்தை மேலே வச்சார். அதெல்லாம் தாண்டி தான் அந்த விஷயங்கள் நடக்குது. அதனால இது எதிரெதிரான தன்மை. அப்புறம் மருத்துவரையா எழுப்பி இருக்கிறதுல எந்த ஐயமே இல்லை. அவர் கான்ஸ்டிடியூஷனலா வேலிடிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்கிறாரு. அது வேலிடிட்டி இருக்கு. அதுக்கு கூடுதலான தகவல், குறைவான தகவல்ங்கிறதுலாம் இதுல எதுவும் இல்லை. இல்ல அதான் கேட்கிறாரு. அது பாயிண்டே அதுதான். அது ஏன் அந்த கேள்வி வருதுன்னு தான் நான் கேட்கிறேன். மருத்துவருக்கு அந்த டவுட் ஏன் வருது? கருணாநிதிக்கு அது அரசியல். அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அரசியல் கிடையாது. அது அரசியல் கிடையாது. அது எப்படி நீங்க இல்ல ஒருத்தர் அந்த ஒரு இடத்துல யாருமே அந்த மாதிரி அரசியல் நீங்க தமிழ்நாட்டுல இதுவரை செய்தது கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்க என்னன்னா மெடிக்கல் டேர்ம்ஸ்ல நீங்க பேசுறீங்க, கான்ஸ்டிடியூஷனல் டேர்ம்ஸ்ல பேசுறீங்க. ஆனால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட பிறகு இன்றைக்கு வெளிவந்திருக்கிற இந்த 3 அறிக்கைகளுமே
அரசியல் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதான். கிடையாது. அந்த இது அரசியல் இல்லை என்று சொல்வதற்காக நீங்க வெவ்வேறு புள்ளிகளை இணைக்கிறீங்கன்னு நான் ஐயப்படுறேன். இல்ல இது தமிழ்நாட்டுல இதுவரையான காலகட்டத்துல ஒரு அரசியல் தலைவரும் இவ்வளவு கொச்சையாக இது அரசியலாக்க நினைத்தது கிடையாது. நீங்க வரலாறு மறந்துட்டு பேசுறீங்க. நினைத்ததே இதே கிடையாது. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 32 வருடங்களுக்கு முன்னால் எம்ஜிஆர் அனுமதிக்கப்பட்ட போது இந்திரா காந்தி வந்து பார்த்த பிறகு கூட இதை விட கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அவர் புரூக்லின் இல்ல அவர் ஐயா அப்படி முன்னாடி இல்லன்னு சொல்லக்கூடாது. இல்ல எல்லாத்துக்குமே முன்னுதாரணம் இருக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு அரசியல் நாகரிகம் அரும்பி வருது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கு திருநாவுக்கரசர் போறதுல ஆச்சரியம் இல்லை. ராகுல் காந்தியே வந்து பார்க்கிறார். இது ஒரு நல்ல விஷயம். ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்பு வெளிப்படுகிறது. மாற்று முகாமில் 100% மாற்று கருத்து கொண்ட தலைவர் கூட போய் நலம் பெறணும்னு வாழ்த்திட்டு வர்றாங்க. அதுல இந்த நடைமுறை ஆரோக்கியமான நடைமுறையை விட்டுட்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது என்ன? 2009 இந்த ஆரோக்கியமான நடைமுறை எம்ஜிஆர் அனுமதிக்கப்பட்ட போதும் இருந்தது. ஆனா அதை நம்ம அணுகி பார்த்தோம்னா அப்போதும் கலைஞர் ஐயா இப்படியாப்பட்ட அறிக்கைகளை தான் விட்டாங்க. என்னன்னா இந்த திமுக அதிமுக என்கிற இந்த எதிர் அரசியலினுடைய மைய புள்ளிய கலைஞர் ஐயாவுடைய அறிக்கைகள் தான். அந்த 40 ஆண்டு கால தமிழக அரசியலை வந்து கலைஞர் ஐயாவுடைய அறிக்கைகள் வாயிலாக புரிந்து கொள்வதற்கான ஒரு இடம் இருக்குல்ல, அதை நாம ஒதுக்கிட முடியாது. அவர் எழுப்புற கேள்விகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அரசியல் அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை தாண்டி அதற்குள் இருக்கக்கூடிய திமுக அதிமுக என்கிற 2 பிராந்திய கட்சிகளுக்கு உள்ளே இயங்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லீங்களா, அதை நாம இந்த இடத்துல விளங்கிக்கணும். அப்படி அந்த விஷயத்தை சுருக்கி பார்க்க முடியுமா சாயந்தரம்? இல்லை, அதாவது வந்து இந்த அறிக்கைகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அரசியல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அரசியலுக்காக தான் அரசியல் நடக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் என்னுடைய கருத்து ரொம்ப எப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு முதல்வர் என்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து உடல்நிலை சரியில்லாத போது என்னால் இந்த பொறுப்பை கவனிக்க முடியாது, மாற்று ஏற்பாடு செஞ்சுட்டு நான் வந்து போயிட்டு ஒரு மருத்துவம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது முழுக்க பர்சனல் விஷயமா அவங்களுடைய பர்சனல் விஷயமா மாறிடும். அப்போ வந்து யாருமே இந்த கேள்வியை கேட்குறதே வந்து ரொம்ப தவறான விஷயம். பொறுப்பில் இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த மாதிரியான கேள்விகள் வந்து வருது. அதை நாம் ஒரு நாகரிகத்தோடவும் ஒரு சரியான முறையிலையும் அதை செய்கிறோமா அப்படிங்கிறது தான் நாம் வந்து பார்க்கணும். அப்படி கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் தவறாக வந்து தோணுது. ரெண்டாவது, இந்த பிரச்சனையில் இன்றைய விவாதம் அப்படிங்கிறது மீண்டும் வந்து பழைய விஷயம் இல்லை. ஆளுநர் வந்து எடுத்த முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சாசன ரீதியான நிலைப்பாடு சரியா தவறா அப்படிங்கிறதான் வந்து கேள்வி கேட்குறாங்க. இப்போ கருணாநிதியும் கூட அவருடைய கருத்தும் கூட அந்த கேள்வி தான், அல்லது மற்றவங்களுடைய கேள்வியும் அதுதான். விஜயகாந்த் சொன்னது என்ன பொறுத்தவரை கொஞ்சம் அதிகபட்சமாக தெரியுது. வந்து முதலமைச்சர் வந்து இப்போ அதுக்கு வந்து விளக்கம் சொல்லணும்னா அது அதெல்லாம் வந்து அது ஒரு அசாதாரணமான ஒரு கோரிக்கை. அது கொஞ்சம் அது வந்து என்னை பொறுத்தவரையில் கொஞ்சம் ரொம்ப சங்கடமான ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்க. ஆனால் மற்றபடி கேள்விங்கிறது ரொம்ப நியாயமான அரசியல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எதிர்கட்சி இது போன்ற கேள்விகளை எழுப்புவது தவறு கிடையாது. அதற்கு முறையான பதில் வந்து ஆளுநர் நேரடியாக கொடுக்கலன்னா அது வேற மாதிரியான முறையில் போலாங்கிறதுலாம் வேற விஷயம். அதனால் மறுபடியும் வாதம் வந்து முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றி இல்லாமல் முதலமைச்சருடைய ஆரோக்கியத்தை பற்றி இல்லாமல் அரசியல் ஆரோக்கியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன ஒன்று பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய முறை அதுலேருந்து நம்ம வந்து நிச்சயமாக ஒரு படி மேலே வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காலகட்டத்தில் இங்கே செய்யப்பட்ட அரசியல்லாம் இன்னைக்கு யோசித்து பார்க்கும்போது ஒன்றும் புலகாங்கிதம் அடைகிற மாதிரியான நாகரிகம்லாம் ஒன்றும் இல்லை. மிக மோசமான முறையில் பேசப்பட்டது தான் அதிகம். அதோடு போடும்போது இன்றைக்கி குறைவு தான். இன்றைக்கி வந்து வதந்திகளாகவும் வேறு சில விஷயங்களாகவும் வந்து வரக்கூடிய இது இருந்தாலும் கூட அரசியல் கட்சிகள் வந்து நிச்சயமாக அந்த அளவுக்கு இறங்கலன்னு தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு கேட்டிய வரையில். ஏன்னா அப்போ ஒன்றும் ரொம்ப அதிக வயசாக இல்லை. ஆனால் நிச்சயமாக வந்து இன்றைக்கி அதை விட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான இடங்களில் தான் நான் சட்டத்தை விட மரபுகளை பற்றி அதிகமாக பேசுகிறேன். பிரச்சனைகள் வரும்போது நாம் எப்படி அணுகணும் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து ஒரு அனுபவமாகவும் மரபுவாகவும் வந்து அதன் பிறகு தான் நாளைக்கு எதிர்காலத்தில் என்றைக்கோ ஒரு நாள் அது சட்டமாகவோ அல்லது வந்து ஒரு சட்டமாக இல்லைனாலும் கூட அதை வந்து ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயமா வந்து வரும். அப்படி பார்க்கும்போது ஆளுநர் இன்று எடுத்திருக்கக்கூடிய முறையை வந்து அந்த எமோஷன் பார்ட்டை தள்ளி வச்சுட்டு கேள்வி கேட்கறதுல தவறே இல்லைங்கிறது என் கருத்து. இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இது அரசியல் ரீதியாக இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டனாக்கா இது வந்து ஒரு பெரிய லெவல்ல பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மக்களுக்கு பெரிய அளவுல ஒரு சிம்பத்தி ஆருடம் இல்ல அது அரசியல் ஒரு எதிர்க்கட்சி இல்ல ஒரு நிமிஷம் ஏன்னு சொல்றேன் பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அவர் செந்தில்நாதன் சொன்னதுல இருந்தே நீட்சியா கேட்கிறேன். அது ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கருத்தை சொல்லும் போது அது தங்களுக்கு நன்மை பயக்குமா, தங்களுக்கே இது பாதகத்தை ஏற்படுத்திடுமா அப்படின்லாம் யோசிக்காம எந்த தலைவரும் எந்த கருத்தையும் சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கான்ஸ்டிடுவன்சியில
எந்த அளவுக்கு இது ரீச் ஆகுன்றதை பொறுத்து தான் கருத்து நிச்சயமா, சொல்றாங்க. நிச்சயமா. எனவே அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமா ஆகாதா, தாக்கத்தை ஏற்படுத்துமா ஆனால் ஆகாதான்றதை எல்லா விடவும் கருத்தும் வந்து பாசிட்டிவா போகாது. எல்லா சில கருத்தும் positive ஆ போகணும்னு அவசியம் அவங்களுக்கு இல்லை. பாதிப்பு ஏற்படுத்துகிற நிச்சயமா. கருத்துக்களும் வந்திருக்கு. நிச்சயமா இதுல எழுப்பக்கூடிய கேள்வி அவர் எழுப்புறது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அதை பற்றி பேசுறத தாண்டி அரசியல் ரீதியான கேள்விகளை எழுப்புறதே தவறுன்னு சொல்லிட முடியுமான்ற இல்லை, கேள்விக்கு உரிமை, அதாவது உரிமை இருக்கிறதா உரிமை இல்லையா அப்படிங்கறத பார்க்கறோம். ஒரு விதத்துல பார்க்கலாம். இன்னொன்னு வந்து இந்த கேள்வியை இப்பொழுது எழுப்புவதனால் என்ன வந்து அரசியல் ரீதியான இந்த கட்சிகளுக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது இரண்டாவது. இல்ல என்னை பொறுத்த நிச்சயமாக அது என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ வந்து பாசிவ் பிசியோதெரபின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரேஸ்கள் அடிக்கடிக்கு போகும்போது தான் ஒரு அரசியல் தலைவர் மறுபடியும் ரிப்போர்ட்டுக்குள்ள போக வேண்டாம். இல்ல அதனால தான் இந்த டவுட் வருது. ரிப்போர்ட்டுக்குள்ள போக உடல் நலன் பற்றின விஷயத்துக்குள்ள போகலாம். அதனால தான் இல்ல அந்த வாதத்தை ஏன் வைக்கிறேன்னா வேற ஒண்ணும் கிடையாது. அரசியல் தலைவர்களுக்கு ஏன் இந்த டவுட் வருது? ஆர்கே அப்பல்லோ ஸ்டேட்மெண்டோட ராஜ்பவன் ஸ்டேட்மென்ட்டுக்கு போயிடும். போயிடலாம். கலைஞர் சரி, ஓகே. ராஜ்பவன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம விவாதிக்கிறதுக்கான களம் பொறிகள் இருக்கு. அவர் சொல்றது இது இந்த பிரஸ் ரிலீஸ் வந்து ஏன் வருதுன்னா வேற ஒண்ணும் கிடையாது. அதை பேஸ் பண்ணி தான் இது வருது. அதுல இருந்தா நான் சொல்றேன், இதுல வந்து இப்போ ஒரு நீட் எக்ஸாம் என்ன அடைந்து விட போகிறார்கள் அப்படின்றது பிரிசைஸான கேள்வி. அதுல அரசியல் கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு நீட் என்ற எக்ஸாம் வரும்போதோ இல்ல வந்து அந்த 69% ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கி தரணும், அதை நிலைநாட்டணும்னு பார்க்கும்போதோ இதுல அரசியல் கிடையாது. காவேரி வரும்போது அரசியல் வருது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அரசியல் வர மாட்டேங்குது. என்ன லாபம் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இதுல இருந்து ஒரு லாபம் வரப்போறது இல்லை. ஏனென்றால் இந்த செட்டப் இப்படி நீடிச்சுன்னா, அதாவது ஓ பன்னீர்செல்வம் இப்போ வந்து எல்லா இந்த துறையும் கையாண்டாருன்னா அது என்ன நடக்க போகுது? நான் பார்த்தோம், ஒரு 7 மாசம் அவர் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம்ல முதலமைச்சராக இருந்தார். அப்ப எல்லாம் என்ன நடந்தது? தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்கவில்லை என்ற சூழ்நிலை தான் இருந்தது. எத்தனை வாட்டி அமைச்சரவை கூட்டாங்கன்னா அது ஜஸ்ட் அதை தவிர இந்த 7 மாசத்துல ஒண்ணுமே நடக்கல. அதனால தான் நான் சொல்றேன், அதனால இந்த பிரஸ் ரிலீஸ்ல வந்து அரசியல் செயல்படாத ஆட்சின்னு அப்ப வந்து ஓபி அரசு இருந்தப்ப நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்க. ஆமா, ஊடகங்கள் விமர்சனம் செய்தன. ஆனால் அந்த விமர்சனத்தை மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெற்றது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த இடைத்தேர்தலை சந்திச்ச காலத்திலேயும் அந்த கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. எனவே மக்கள் அந்த விமர்சனங்களை ஒண்ணு நடக்கலங்கிறது நாம வந்து மறுத்த முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு. அப்படி கிடையாது. கவர்மெண்ட் என்ன சாதிக்குது அந்த டைம்லங்கிறது கேபிட்டல் இதுல வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு நடந்திருக்குது, எங்க நடந்திருக்கு? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட்ஸ் இண்டெக்ஸ் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, அதுதான் அடிப்படையான. ஜெயலலிதா அவர்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஸ்டைல் இருக்கு. அதே மாதிரி ஓபிஎஸ் அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அவர் பணிவானவர், தன்னை பெரிதா வெளிக்காட்டிக் கொள்ளாதவர். அதனால அவர் தன்னுடைய பணியை செய்துட்டு அமைதியா இருந்தாருன்னு கூட சொல்லலாம். ஒரே ஒரு கேள்வி. அதிமுகவுக்கு சட்டப்பேரவையில மெஜாரிட்டி இருக்கா இல்லையா? மெஜாரிட்டி இருக்கு இல்லையா? முதலமைச்சர் இல்ல, ஒரு நிமிஷம், மெஜாரிட்டி இருக்கு இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு நிமிஷம் இருக்கு, சந்தேகம் இல்ல. எதுக்கு கேக்குறேன்னா, நான் இப்ப முதலமைச்சருக்கு உடல்நலம் சரியில்லை, உடல்நலம் குணமடைந்து ஒரு நிமிஷம் ஆட்சி 5 ஆண்டு காலம் நடக்கும் அப்படினா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நான் முடிச்சிடுறேன் குணா. மெஜாரிட்டி இருக்கு சட்டப்பேரவையில. முதலமைச்சருக்கு உடல்நலம் குன்றி இருக்கு. உடல்நலம் குணமடைந்து திரும்பி வரும் வரை அதிமுக தானே ஆட்சியை நடத்தணுங்கிறது எல்லாரும் ஏத்துக்கிற விஷயம். 5 ஆண்டுகளுக்கு மக்கள் அதுல உங்களுக்கு டவுட் இல்ல இல்லையா? உங்களுக்கு அதுல டவுட் இல்லையா? இங்க யாருமே அதுக்கு அதை क्वेश्चन பண்ணல இல்லையா? அப்ப அதிமுகல ஓபிஎஸ் ஆக இருக்கலாம், வேற யாராவது ஒருத்தர் இருக்கலாம், அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் இல்ல மக்கள் இல்ல ஒரு நிமிஷம் அவ்வளவுதான். இல்ல முறைங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவான டேர்ம்ல நீங்க மறக்க இல்ல திரு ஆர்கே ஒரு நிமிஷம் ஓபிஎஸ் சரியா பண்ணாரா சரியா இல்லையா அப்படிங்கற அடிப்படையில போறது விட மக்கள் வாக்களிச்சு ஒரு ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த கட்சியின் ஆட்சி 5 ஆண்டு காலம் தொடர்றதற்கு மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இதுல சந்தேகம் இல்ல? அதுதான் ஏன் அந்த சந்தேகம், அதுக்கு தான் கேக்குறேன். ஏன் நீங்க அரசியல் ரீதியாக ஏன் அதை क्वेश्चन பண்ணணும்? சி எப்படியுமோ முதலமைச்சருக்கு உடல்நலம் சரியாகி திரும்பி பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் வரை, அதாவது திருப்பி மீண்டும் அலுவலகத்துக்கு வரும் வரை பொறுப்புல அவங்க தான் இருக்காங்க. கூடாதுன்னு யாருமே சொல்லல. இல்ல யாருமே சொல்லுங்க. அப்ப ஏன் क्वेश्चन பண்றீங்க? இல்ல அது முறையாக நடந்ததா இல்ல ட்ரான்ஸ்ஃபர்
இல்ல நீங்க நீங்க சொல்ற மாதிரி முறையா தானே ஏத்துக்கிறது இல்ல, இல்ல, கிடையாது. இல்ல, என்னுடைய கை one அசைவோ, minute. அப்ப என்னுடைய எப்படி ஒரு பண்ணிருக்கணும்? oral இல்ல, order அப்ப லயோ, எப்படி பண்ணிருக்கணும்? constitution நீங்க சொல்லுங்க. does not get implemented. No, no. How should Either it have been a done? written order. நீங்க இல்ல, சொல்லுங்க. written order எங்க இல்ல. No, no, Written order no, no, இல்ல. no, இதுதான் இல்ல, அரசியல் உங்களை சாசனம். போன்ற இல்ல, அரசியலாளர்கள் இல்ல, கிடையாது, இல்ல, கிடையாது. இல்ல, written கிடையாது, order கிடையாது. எங்கேயும் இல்ல. எங்கேயுமே இப்படிப்பட்ட இல்ல. கருத்தாக்கத்தை உருவாக்காதீங்க. ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் இல்ல. டிபேட்லயும் வர பிரச்சனை இல்ல, அப்படி நான் written வந்து- order கிடையாது. நான் வந்து குணா கிட்ட சொல்ற ஒரு விஷயம் வந்து குணா கவர்னர் கிட்ட போய் சொன்னா அது என்ன அரசியல் சாசன சட்ட பிரகாரம் அது செல்லுமான்னு பார்த்தா கிடையாது. அதேதான் இங்கேயும் இல்ல, இல்ல, நடந்திருக்கு. இல்ல, ஒரு முதலமைச்சர் வந்து கவர்னரை பார்த்து இந்த விஷயம் சொல்லியிருக்காங்களா கிடையாது. பாருங்க. ஒரு Article ஒரு மூன்றாவது ஒரு 167 மனிதன் தான் இந்த இல்ல, இது முன்னுதாரணம் இருக்கு. சரியாவே. முன்னுதாரணம் இருக்கு. SR அதெல்லாம் நான் சொல்றேன். விவாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல இல்ல இப்ப நீங்க திரு டாக்டர் ராமதாஸுடைய அறிக்கையில இருந்து ஒரு முக்கியமான போர்ஷன் நான் படிக்க வேண்டியது இருக்கு. 2011ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றது. அடுத்த 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்வதற்கு அந்த கட்சிக்கு உரிமை உண்டு. அக்கட்சியைச் சேர்ந்த யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராகவோ பொறுப்பு முதலமைச்சராகவோ Exactly. நியமிக்கப்படலாம். அதை தீர்மானிக்க வேண்டியது அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ஆனால் அவை அனைத்தும் அரசியல் சட்டப்படி நடைபெற வேண்டும் என்பதுதான் அவ்வளவுதான். நிலைன்னு சொல்றாரு. Exactly. இல்ல, 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 இப்போ இல்ல, 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 ஒரு நிமிஷம். இல்ல, இல்ல, இந்த அவர் அறிக்கை- எங்கேயுமே இல்ல, இந்த அறிக்கையிலே ஒரு தவறு இருக்கு. முதல்ல பொறுப்பு முதலமைச்சர்னு அரசியல் சாசனப்படி நடக்கணும்னு சொல்லக்கூடிய ஐயாவினுடைய அறிக்கையிலேயே பொறுப்பு முதலமைச்சர்ங்கிற பதத்தை பயன்படுத்தியிருக்காங்க. பொறுப்பு முதலமைச்சர்ங்கிற பதமே அரசியல் சாசனத்துல கிடையாது. நீங்க அந்த அறிக்கை நீங்க படிச்ச அறிக்கையிலேயே ஐயா என்ன சொல்றாங்க, அரசியல் சாசனத்துப்படி நடக்கணும்ன்றாங்க. அவங்களே அதுல பொறுப்பு முதலமைச்சர்னு ஒரு பதம் இருக்கு. அது அரசியல் சாசனத்துல கிடையாது. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் அவர் தெளிவாக ஆளுநர் PS2 ஆளுநர் சொன்ன அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய அறிவுரையின்படி இந்த அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அதத்தாங்க இது question பண்றாங்க. இதுல அந்த அதான் அட்வைஸ் ராமதாஸ் எங்க அந்த question அட்வைஸ் பண்றாங்க. கலைஞர் என்ன எப்படி கேக்குறாரு, போச்சு? ரிட்டன் அறிக்கையான்னு கலைஞர் ஐயா கேக்குறாரு. ஓகேங்களா? அந்த அட்வைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், வெர்பலா வேணாலும் அது நீங்க இருக்கலாம். சொன்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? என்னங்க இது கதை? ஆளுநர் சொல்றாரா ஏத்துக்கீங்க? ஆளுநர் தானே ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாரு? இல்ல ஆளுநர் அது என்ன எப்படி ஆளுநர் போச்சுன்னா, ஏறிட்டு எங்க ஒரு அரசியல் வெஸ்ட்மினிஸ்டர் கட்சி, சிஸ்டத்துல ஒரு அரசியல் ஒரு கட்சி வெஸ்ட்மினிஸ்டர் சிஸ்டத்துல ஒரு நிமிஷம் ஒரே ஆளுநர் ஒரு எப்படி தனக்கு ஆளுநர் ஆலோசனை வந்தது? ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கறத கேள்வியே கேட்க கூடாதுன்னு ஏதாவது அரசியல் இருக்கா? இல்ல அதான். இருக்கு ஆளுநர் நீங்க யார் கேட்கக்கூடாது? ஆர்டிகல் 163ல நீங்க ஆர்டிகல் 3 வந்து என்ன சொல்லுதுன்னா இல்ல மணி இல்லங்க, அரசியல் மூணு மாசத்துக்கு ரீதியா ஒரு முன்னாடி கேள்வி வந்த ஒரு கேட்கக்கூடாதுன்னு தீர்ப்பு உங்களுக்கு கேட்கல. ஞாபகம் இல்ல, இருக்கா? இல்ல. மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்த ஒரு தீர்ப்பு சொல்றேன். கேள்வி கேட்கலாம். ஏங்க கேள்வி கேட்கலாங்க. கேட்கலாம். சில விஷயங்கள் நீங்க கேட்க முடியாது. ஆளுநர் எடுத்த இல்ல, ஒரு கேட்கலாம். எல்லா ஆளுநரும் முடிவும் கேட்க குடியரசுத் முடியாது. தலைவர் எதை வேணாலும் கேட்கலாம். இல்ல நான் இல்ல, சொல்றேன். நீங்க கேள்வி இல்ல, கேட்க இல்ல. முடியாது, உண்மை கிடையாது. நீங்க நீதிமன்றத்துக்கு எந்த போகலாம். மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்த ஒரு தீர்ப்பு இருக்கு. அண்ணா, அந்த எல்லா கேட்கலாம். விஷயத்தையும் கேட்க முடியாதுங்க. கேள்வி கேட்க முடியாது. அண்ணா, எப்படிங்க? நான் சொல்றேன். ஒரு எப்படி ஆட்சி நான் சொல்றேன்? ஒரு ஆட்சியை இல்லண்ணா, கலைச்சு இங்க தவறான கருத்தாக்கத்தை உருவாக்குறாங்கன்னா நான் எப்படின்னு மணி சொல்றேன். ஒரு நிமிஷம் ஆ. ஒரு ஆட்சியை கலைத்து ஆளுநர் கொடுத்த பரிந்துரையை செல்லாது, நீங்க உங்களோட ஃபைல்லாம் கொண்டு வாங்க ஆமாண்ணே. அப்படின்னு கவர்னரோட வழக்கறிஞருக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடுது. உத்தரவிட்டது. அதற்கு பிறகு நீங்க போட்ட உத்தரவு செல்லாது கவர்னர் அப்படின்னு சொன்னதும் இருக்குண்ணே. திரு செந்தில். நான் எல்லா விஷயத்திலையும் நீதிமன்றம் தலையிட முடியாதுங்கிறது இருக்கு. அதையும் நம்ம தெளிவா ஆளுநருக்கு புரிஞ்சுக்கணும். பிரத்யேக உரிமைகள் இருக்கு. அப்ப நீங்க அந்த இங்க பிரத்யேக டேரக்டா உரிமைகளை போய் வச்சிருக்காங்க. நீங்க பிரத்யேக உரிமைகளை கேட்கிற போதுதான் ஒரு சந்தேகம் வருது. எந்த மாதிரியான கருத்தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க முனைகிறார்கள் அப்படிங்கிறது வருது. அவ்வளவுதான். அதாவது எந்த மாதிரியான கருத்தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க முனைகிறார்கள் நல்ல அருமையான கேள்வி கேட்டார் பெருமாள் மணி. அவருடைய கருத்துப்படி வந்து சிலரெல்லாம் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அரசியல் சாசன ரீதியாக இந்தியாவினுடைய உண்மையான திரட்டு மக்கள் தான், அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக தான் ஆமாண்ணே, கட்சிகள் we the இருக்கு people of India தான். இல்லையா? கட்சிகள் வந்து கேள்விகள் கேட்கலாம். ஆமாண்ணே. அந்த கேள்விகள் கேட்பதை வந்து ஆளுநர் வந்து அதுக்கு நேரடியாக பதில் அளிக்கிறாரா பதில் அளிக்கலையான்றதுல வேணா உங்களுக்கு வந்து சிக்கல் இருக்கலாமே ஒழிய, ஒரு 3 கட்சிகள் 3 பேரை மக்களால் வந்து பல்வேறு சமயங்களில் எம்எல்ஏவோ எம்பியாவோ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை கொண்ட கட்சிகள் வந்து ஒரு கேள்வி கேட்குதுன்னா நீங்கள் கேட்க முடியாது, கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு பேர் அரசியல்வாதம் அல்ல என்னுடைய கருத்து. ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா, ஆளுங்கட்சிக்கான பொறுப்பை பற்றி நீங்கள் டாக்டர் ராமதாஸ் சொன்னதை சுட்டி காட்டுறீங்க. ஆக்சுவலாக அந்த மேட்டர் வந்து அதுதான். அதாவது வந்து இந்த நாட்டில் வந்து நான் முதலமைச்சர் டைரக்டாக தேர்ந்தெடுக்கல, ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் முதல்வர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக அந்த கட்சிக்கு வந்து இந்த மாதிரியான கிரைசிஸ்ல என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத பத்தி கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு. அதே அந்த கட்சியில யாரும் இந்த முடிவை கொஸ்டின் பண்ணல, அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கு தங்கள் விருப்பப்பட்டபடி ஒரு நடவடிக்கை மூவ் ஆகல அப்படின்ற ஆசையிலிருந்து இந்த கோரிக்கைகள் வருதா அப்படின்ற கேள்வி எழுது. விருப்பங்கிறது ஒரு கட்சிக்கு இருக்கலாம்.
ஆனா வந்து ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலையும் அதுதானே. ஆளுங்கட்சி சரியா செய்யலன்னா கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு எதிர்க்கட்சி அதுல வந்து அவங்க அரசியல் இருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அரசியல் இருக்கதான் செய்யும். இல்ல, நம்ம என்ன, net result எனக்கு வந்து புரியல, யாருமே அரசியல் எதிர்க்கல. அப்பாற்பட்ட ஒரு சிஸ்டம் பத்தி அதாவது பேசிட்டு இருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா அரசியலோட சேர்த்து சிக்கலுமே தான் வந்து பேசி ஆகணும். வெறும் நிர்வாகம் அல்ல இது. முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில்ங்கிற அந்த 2-3 வார்த்தைகளை தான் எல்லாரும் பேசுறாங்களே தவிர எங்க net ஆர் result- அதர்வைஸ்ங்கிற ஒரு ஒரு வார்த்தையை நிமிஷம், பயன்படுத்தி மணி, ஒரு மாநில அரசை கலைச்சிருக்காங்க. இல்ல, இல்ல, ஒரு அப்ப நிமிஷம். ஆளுநருடைய உரிமை ஒரு எங்க போச்சு? நிமிஷம். நான் திரும்ப என்ன நீங்க- சொல்றேன், இருங்க நான் முடிச்சிடறேன். இல்ல, அதை நீங்க ஆளுநர் உரிமையை, ஆளுநர் எடுத்த இல்ல, நடவடிக்கையை ஆர் அதர்வைஸ்னு பயன்படுத்தி குடியரசுத் கழிச்சாங்களா தலைவர், இல்லையா? குடியரசுத் ஆளுநர் ஒரு பரிந்துரை இல்லாமல், எல்லாமே பர்னாலாவோட பரிந்துரை இல்லாமல் இல்ல. ஜனாதிபதி ஆர் ஆனந்த அதர்வைஸ் வெங்கட்ராமன் ஒரே வார்த்தையை எடுத்த- பயன்படுத்த இல்ல, ஒரு மட்டும். நிமிஷம். நீங்க சில நடவடிக்கைகளை கேள்விக்குள்ளாக்க முடியாதுன்றீங்க. ஆனால் அன்றைக்கு அந்த முடிவை சரி நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட். திரு ஆர்கே அவர்கள் என்ன சொன்னாரு, திரு ஓபிஎஸ் பதவி காலத்துல வந்து ஒன்னும் வளர்ச்சியே இல்ல தமிழ்நாட்டுல, அந்த மாதிரி அந்த ரீதியாக அவருடைய அப்ஜெக்ஷன் வந்து இந்த பொறுப்புகள் ஓபிஎஸ்க்கு ஒப்படைக்கப்பட்டது வந்து அவரை எதிர்க்கல. அவர் என்ன சொன்னாரு, முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் அவர் ஆலோசனையின் பேரில் இது போயிருக்கு அப்படிங்கிற ஒரு இல்ல, இன்னைக்கு clause தான் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் அதேதான். முதலமைச்சரும் அல்ல. அதிமுக இல்ல அதிமுக இன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான், பன்னீர்செல்வம் அல்ல. அல்ல, முதலமைச்சர் அல்ல அவரு. அவர் இல்ல, அந்த முதலமைச்சர் அல்ல. பொறுப்புகள் அந்த அறிக்கையுடைய கடைசி வரியா சொல்றது ஆமா, ஜெயலலிதா அவர்கள் right. முதலமைச்சராக தொடர்வார்கள் ஆமா. அப்படின்ற கருத்து ஆளுநர் மாளிகை அறிக்கையில் இருக்கு. இப்போ இன்னொரு விஷயத்தை பேசுவோம். ஆளுநர் விஜயகாந்த் சொல்லக்கூடிய ஒரு கருத்துல இருந்து வந்தா அவர் என்ன வார்த்தையை சொல்றார்? செயல்படாத முதல்வரும் நிரந்தர ஆளுநரும் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றார். இது வந்து ஒரு முன்பகுதியை ஒரு உடல்நலக் குறைவாக ஒரு முதலமைச்சர் இருக்கிறப்ப சொல்ற ஒரு கருத்து. இது வந்து ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு கருத்து அப்படின்னு கூட நம்ம ஒதுக்கிட்டு நிரந்தர ஆளுநர் வேணும் அப்படின்றாங்களே. ஆளுநர்ல நிரந்தர ஆளுநர் என்ன பொறுப்பு? ஆளுநர் ஆளுநர் எதுக்கு இவ்வளவு ஆளுநர் அதிகாரம்? அதாவது அவர் ஒரு ஆளுநருடைய பொறுப்பு. ஆளுநருக்கு எதற்கு இந்த அதிகாரம்? அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒரு நிரந்தர ஆளுநருக்கும் ஒரு ஆக்டிங் கவர்னருக்கும் பவர்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி தி சேம். இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. சோ என்ன வந்து உங்களுக்கு அடிஷனலா இன்னொரு மாநிலத்தினுடைய ஆளுநராகவும் இருந்து கொண்டு இந்த மாநிலத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் கம்மியாக கிடைக்கும்ங்கிற ஒரு அடிப்படையில் தாடி எதுக்கு? இல்ல, ஒரு நிமிஷம். ஆட்டுக்கு நிரந்தர தாடி ஆளுநர் எதுக்குன்னு இருக்க வேண்டும். கேட்டீங்க. ஒரு நிரந்தர ஆளுநர் இருக்க வேண்டும் இல்ல, என்பது. ஒரு நிரந்தர இதுல என்ன ஆளுநர் சிக்கல் வந்துச்சு இல்ல, உங்களுக்கும் தெரியும், ஒரு உங்களுக்கும் நிமிஷம், தெரியும். ஒரு நிமிஷம். அடிப்படையாக இதுக்கு முன்னாடி இது ரோசையா இருந்தாரு. திரு ரோசையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு டேர்ம் கொடுக்கணும்ங்கிறது தான் இல்ல, இல்ல, அரசு நேரம் இல்ல. முதலமைச்சருடைய ஒரு விருப்பம். ஆளுநர் ஆனால் அந்த விருப்பத்தை மத்திய அரசு ஒரு ஏற்றுக்கொள்ளவில்லை. நிமிஷம். ஆளுநருடைய பதவி பணி அப்படின்றது வந்து அன்றாடம் அவர் வந்து என்ன அலுவல் நடக்கிறதுன்னு பார்த்து ஒவ்வொரு கோப்பிலையும் கையெழுத்து போடுறது இல்ல. பதவி பிரமாணங்கள், சில நியமனங்கள்ல கையெழுத்து போடுவது, சில யூனிவர்சிட்டியில நடக்கிற பட்டமளிப்பு விழாக்கள் இல்ல 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 அதை இல்ல, தாண்டி குணா, அதை நான் என்ன தாண்டி சொல்ல வரேன்? ஒரு கவர்னருக்கு என்ன பெரிய ரோல் இருக்கு? ஏன் கவர்னரை பெருசா எம்பவர் பண்ணி ஆளுநர் நிரந்தர ஆளுநர் வேணும்? ஏன் தற்காலிக பொறுப்பு ஆளுநர் இருந்தா அந்த ஆளுநர் வந்து செய்ய இல்ல, மாட்டாரா? அதாவது அந்த கோரிக்கைக்கு என்ன இன்றைய பெரிய இல்ல, அந்த ஒரு- கோரிக்கைக்கு எந்த விதமான இப்போ ஒரு 4 நாள் இப்போ திரு ரோசையா அவர்கள் சென்று எவ்வளவு நாள் ஆகுது? 1 மாசம் 1.5 மாசம் கூட ஆகல. சோ அதனால இப்போ ஒரு ஆண்டுக்கு நீங்க வந்து ஒரு தற்காலிக ஒரு கூடுதல் பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளுநர் இருந்தாங்கன்னா நீங்க கேக்குறது ஒரு நியாயம். இல்ல, இல்ல, Okay. நியாயமே இல்ல. But அதுல one என்ன and half- நியாயம்? இல்ல இல்ல ஒரு பர்மனன்ட்டா அதுவும் ஒரு நியாயம் இல்ல. நியாயம் இல்ல. அதுல என்ன? ஆளுநர் அரசியல் சாசன சட்டப்படி ஒரு இல்ல ஆளுநர் இல்ல இல்ல இன்னொரு அது- மாநிலத்தை இல்ல, கவனிக்கலாம். குணா, ஒரு ஆளுநர் வந்து மத்திய அரசினுடைய காதுகளும் கண்களுமாக ஒரு மாநிலத்துல வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஆளுநருடைய பொறுப்பு. நாட் இல்லையே, ஒரு- பொறுப்பு ஒரு- இல்லை. இல்ல, இல்ல, ஒரு தவறாக நிமிஷம், சொன்னேன் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நிறைவு செய்யணும். எப்படி நடவடிக்கைகள், அரசின் நடவடிக்கைகள் எப்படி இருக்குதுங்கிறது ஒரு ரிப்போர்ட் ஒவ்வொரு பீரியாடிக்கலா அவங்க மத்திய அரசுக்கு அனுப்பணும். சோ இதெல்லாம் அவர்களுக்கு வேலை இருக்குது. நம்ம பாக்குறது வந்து என்ன பாக்குறோம்? எல்லாமே பட்டமளிப்பு சம்பிரதாயம் விழாக்கு தான். வராரு. என்ன அறிக்கை அவங்க இல்ல, இல்ல, கொடுத்துடுறாங்க? அது- அந்த அது அறிக்கைகளை யார் சம்பிரதாயம். படித்து பார்க்கிறார்கள்? குணா. ஆளுநர் சம்பிரதாயம் இல்ல, ஆகிவிட்டது. இல்ல, 25 சம்பிரதாயம் மாநில- ஆகிவிட்டது. இல்ல, 25 மாநிலத்துல இல்ல இருந்தோம். உங்களுக்கு பிடிக்காத கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண ஒரு ஒரு நிமிஷம் ஆளுநரை சார். 25 மாநிலத்துல பயன்படுத்திக்கிறாங்கிறது இருந்தோம். ஆயிடுச்சு. தினந்தோறும் ஆளுநர்கள் அனுப்புற அறிக்கையை குடியரசுத் தலைவர் படிச்சு படிக்கிறாங்களா பார்க்கறாரா? உள்துறை இல்லையாங்கிறதெல்லாம் அமைச்சர் படிச்சு இல்ல. பார்க்கறாரா? அந்த அறிக்கையெல்லாம் சம்பிரதாயம் தானே. அதுக்கு என்ன, அதுக்கு மேல பெரிய பொருள் ஒரு இருக்கு? ரூல்னு வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம நடைமுறைப்படுத்தப்படவில்லைங்கிறதுனால வேண்டாம்னு சொல்ல மறுபடியும் முடியுமா? டெக்னிக்கலா தான் போய் நிக்கிறோம். ஆளுநர் பதவி வேண்டாம்ங்கிறது அரசியல் ரீதியான ஒரு கருத்து. அந்த கருத்தில் போடி பார்த்தோம்னா ஆளுநர் பதவி வேண்டாம். இப்போ ஆளுநர் இருக்கும்போது என்னுடைய கருத்து என்னன்னா, தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம், அதே போல இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து முழு நேர கவனத்தோட வந்து ஒருத்தர் செயல்படணும் வந்து ஒரு அரசியல் தலைவர் எதிர்பார்க்கறாருன்னா அதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. நம்ம வேற ஒரு ஆர்கியூமெண்ட்டை இங்க போட்டு முடிச்சுக்கணும். ஆளுநர் வேண்டாங்கிறது தனிப்பட்ட அது பொதுவான அரசியல் கருத்து. அதுதான் நான் நிக்கிறேன். ஆளுநர் அது தேவையில்லை. ideological stand. அது வேற விஷயம். ஆளுநர் இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி கிரைசிஸ் இருக்கு, இது மாதிரி ஒரு பெரிய மாநிலம், இந்த மாதிரி வரக்கூடிய சூழல்ல வந்து ஒருத்தர் முழுசா இருந்தா தானே இதை பார்க்க முடியும்னு
அகைன் சொல்கிறேன், இந்த அதில் இருக்கக்கூடிய அரசியல் விஷயத்தை விட்டுட்டு டெக்னிக்கலாக வந்து பொறுப்பு ஆளுநருக்கும் அல்லது வந்து இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம்னா டெக்னிக்கலாக எந்த வித்தியாசம் கிடையாது தான், அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் ஒரு கிரைசிஸ் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு முழு கவனம் வேணும் எதிர்பார்ப்போமா இல்லையா? அது தப்பு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறது கிரைசிஸே இல்ல அப்படின்றத மணியோட ஆவாதம். இந்த இதோட மையமே இதான். கலைஞரோட முடிச்சிடறேன் 163 3 தெளிவா சொல்லுது. இந்த question whether any and if so what advice was tendered by ministers to the governor shall not be inquired into any court. அப்ப அந்த அட்வைஸை வந்து அத கோர்ட்ல கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற பொழுது ஒரு அறிக்கையின் வாயிலாக தலைவர்கள் கேட்பது என்பது அவங்க அரசியல் சாசனப்படி நடந்துதா அப்படின்னு கேட்கறதே வந்து அரசியல் அன்றி வேறில்லை. ஆனால் சாரி, anything has it happened, has it been done according to the constitution கேட்கறதுக்கு எல்லா விதமான உரிமை நீதிமன்றத்துக்கிட்டே சொல்றாங்க. நீதிமன்றமே வந்து என்ன சொல்லுது, சட்டப்படி விதிமுறைகளின்படி அரசியல் சாசன சட்டத்தின்படி இது செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா முடிவு பண்ண நீதிமன்றம். கலைஞருக்கு எழுந்த சந்தேகம், மருத்துவ ஐயாவுக்கு எழுந்த சந்தேகம் எனக்கும் எழுந்துள்ளது, மக்களுக்கும் எழுந்துள்ளது. இதை எப்படியாச்சும் ஒரு ரீதியில வந்து இப்போ இருக்கும் அரசாங்கம் தீர்த்து வைக்கத்தான் வேணும். கவர்னர் இல்லை என்றால் அரசாங்கம் தீர்த்து வைக்கத்தான் வேணும். நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் ஆழமான கருத்து போயிருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். காலத்தின் குரல்.